ஓகே. உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உரையாடல் வழி 35. உலகமெங்கும் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கான குரலை மக்கள்களை பண்பாட்டு களம் தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. இன்றிலிருந்து 16 வருடங்களுக்கு முன்பு 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழிப்பேரலை கரையை கடந்து ஊருக்குள்ளே வந்து எல்லாவற்றையும் கொண்டு போனது. ஆனால் மக்களிடத்திலே துயரத்தை மட்டும் விட்டு சென்றது. இன்று அது 16வது ஆண்டு. அந்த நாளை நாங்கள் இங்கே நினைவு கூறுகிறோம். அந்த 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 சுனாமி பேரலை காலத்திலே உண்மையிலே இலங்கை இருக்கக்கூடிய மூவின மக்களும் அந்த துயரத்திலே இருந்து மீண்டு எழுவதற்காக ஒற்றுமையாக அந்த துயரத்தை எதிர்கொண்டார்கள். அதிலிருந்து இன்றைய வரைக்கும் அந்த துயரத்திலே இருந்து அவர்கள் முழுமையாக விடுபட முடியாவிட்டாலும் ஓரளவுக்காக அவர்களுடைய ஒற்றுமையாலே அவர்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னர் இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த மக்களுக்கு பொதுவாகவே ஒரு நெருக்கடி எழுந்திருக்கிறது, இந்த கொரோனா நெருக்கடி. ஆனால் அந்த நெருக்கடி அந்த மக்களை மேலும் பிளவுபடுத்த, மேலும் அந்நியப்படுத்த ஒரு வாய்ப்பை ஆளும் அரசாங்கத்துக்கு உருவாக்கி இருக்கிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. அவற்றை பற்றி பேசவே இன்றைய உரையாடல் வழி 35 நாங்கள் ஜனநாயக மறுப்பும் ஜனாசா எரிப்பும் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறோம். இன்றைய இந்த உரையாடல் வழியிலே உரையாடுவதற்காக இருவர் இருக்கிறார்கள். ஒருவர் நீங்கள் அறிந்த முரளிதரன் மயூரன். இவர் ஒரு இடதுசாரி செயற்பாட்டாளர், புதிய ஜனநாயக மார்க்சிய லெனினிச கட்சியினுடைய உறுப்பினர், தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய உறுப்பினர், நீண்ட காலமாக அரசியல் சமூக செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருபவர், பேச்சாளர், கவிஞர் என்று பல முகங்களை கொண்ட ஒரு ஆளுமை. அதே போல இன்னும் ஒருவர் முகமது சஃப்ரி. இவர் பேராதனை பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்ற ஒரு மாணவர், பட்டம் பெற்ற முன்னாள் பட்டதாரி. அதே நேரத்திலே ஏறாவூர் வாசகர் வட்டம் என்கிற ஒரு அமைப்பை ஸ்தாபித்து தொடர்ச்சியாக உரையாடல்களையும் புத்தக அறிமுக நிகழ்வுகளையும் செய்து வருபவர், ஒரு இலக்கிய செயற்பாட்டலாக இருந்து வரக்கூடிய ஒருவர். அப்ப இந்த இருவரையும் இணைத்து நாங்கள் இன்று இலங்கைக்குள்ளே, குறிப்பாக இலங்கை சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு தாக்குதல், ஒரு ஜனாசா எரிப்பு, ஒரு ஜனநாயக மறுப்பு, அந்த விஷயங்களை பற்றி நாங்கள் இங்கே பேச இருக்கிறோம். இதை தொடங்கும் போதே ஒரு விஷயத்தோடு தொடங்குகிறேன். இறந்த குழந்தை ஒன்றை எரிப்பதால் அதற்கு உடல் வலிக்கும் ஒன்றோ, அது நரகத்துக்கு போகும் ஒன்றோ எனக்கு நம்பிக்கை இல்லை. புதைத்திருந்தால் அது மீள எழுப்பப்பட்டு சொர்க்கத்துக்கு போகும் என்றும் நம்ப எனக்கு சான்றுகள் இல்லை. ஆனால் அந்த குழந்தையை புதைக்க அனுமதித்திருந்தால் இந்த நாட்டில் ஒரு சொர்க்கத்தின் விதை ஊன்றப்பட்டிருக்கும். எரித்து இந்த நாட்டில் நரகத்தின் இன்னும் ஒரு விதை நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த கவிதை எழுதியவர், இந்த நிகழ்வை பங்கேற்றக்கூடிய மயூரன் தான். இந்த கவிதை பெருமளவுக்கு எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு கவிதை. அந்த கவிதை சொல்ல வருகிற விடயமே அந்த குழந்தையினுடைய ஜனாசாவை எல்லா விதமான அச்சங்களையும் கடந்து, எல்லா விதமான முட்கற்பீதங்களையும் கடந்து அந்த ஜனாசாவை நாங்கள் புதைத்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு செய்தியை, ஒரு நல்ல ஒரு சகவாழ்வுக்கான ஒரு வாய்ப்பை இலங்கையிலே ஏற்படுத்தி இருக்கும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். சொல்லிக்கிற சொர்க்கத்தின் விதை ஊன்றப்பட்டிருக்கும். ஆனால் அதை எல்லாவற்றையும் பிடுங்கி எரித்து இலங்கையிலே மீண்டும் ஒரு சகவாழ்வுக்கான ஒரு வாய்ப்புக்கான சாவுமணியை அடித்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லுகிறது. அப்ப அந்த அச்சம், அந்த ஒரு அபாயகரமான சூழ்நிலை, அது குறித்து தான் நாங்கள் கூடுதலாக பேச இருக்கிறோம் இன்றைய நிகழ்விலே. உண்மையிலே இது என்ன மாதிரியான ஒரு வகையான ஒரு அச்ச உணர்வையும், இந்த இருக்கக்கூடிய இனங்களுக்கு இடையிலே ஒரு வகையான ஒரு பகைமை உணர்வையும் தோற்றுவிப்பதற்கு இந்த அரசாங்கம் முயன்று வருகிற சூழ்நிலையிலே இதை பற்றி நாங்கள் கூடுதலாக உரையாட வேண்டி இருக்கிறது. முக்கியமான பணியாகவே நாங்கள் நினைக்கிறோம். முதலிலே நான் இது குறித்து சஃப்ரியிடம் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். உண்மையிலேயே இந்த முஸ்லிம் மக்களுடைய ஜனாசா எரிப்பு என்பது மற்ற இனங்கள் அல்ல மற்ற பண்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சில நேரத்திலே அது ஒரு
ஒரு சுகாதார பிரச்சனையாக அல்லது ஒரு 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 அது அது வந்து பேசப்படவே தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக அல்லது அப்படியாக இருந்தாலும் கூட உண்மையிலேயே இந்த முஸ்லிம்களுடைய ஒரு ஜனாசா என்பதை வந்து என்ன மாதிரியான வழக்கங்களை பின்பற்றி அதை அடக்கம் செய்கிறார்கள்? வணக்கம் கௌரவன். அதே போன்று என்னுடைய நண்பர்கள் மயூரன் நண்பர்களுக்கு வணக்கம். உண்மையிலே இப்பொழுது மிக நெருக்கடியான ஒரு சூழலுக்குள் வளமையாகவே நாங்கள் நெருக்கடியான சூழலுக்குள் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் இப்பொழுது முஸ்லிம்கள் மீதான ஒரு தங்களுடைய ஒரு வன்மத்தை நிகழ்த்துகின்ற ஒரு கைங்கரியமாக இதனை செய்து வருகின்றார்கள். எப்பொழுதுமே முஸ்லிம்கள் தங்களுடைய சமயம் சார்ந்து கொஞ்சம் அதிக நம்பிக்கையில் இருப்பவர்கள். குறிப்பாக அவர்கள் தங்களுடைய பிரேதத்தை எவ்வாறு என்று சொன்னால், அந்த பிரேதத்திலே ஒரு கொசு வைத்தால் கூட அந்த பிரேதத்துக்கு மரணித்த அந்த உடலுக்கு வலிக்கும் என்கின்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கின்றது. எல்லாவற்றையும் தாண்டி அவர்களுடைய அந்த மரணித்த உடல் தொடர்பாக மிக அவருடைய அந்த ஜனாசா வீடுகளுக்கு சென்று பார்த்தால் அந்த மரணித்த உடலை மிக அவதானமாக அந்த மரணித்த உடலுக்கு நோவு இல்லாமல் அந்தந்த இறுதி கடமைகளை செய்வார்கள். அதிலே மிக கவனமாக இருப்பார்கள். அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த ஜனாசா எரிப்பு விஷயத்தை அரசாங்கம் தொடர்ந்து செய்து வருகின்றது. நான் நினைக்கின்றேன் 165 மரணங்களிலே 110 முஸ்லிம்கள் மரணித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும். அதுவும் எப்படி என்று தெரியவில்லை. அதிகளவான முஸ்லிம்கள் மரணிக்கின்றார்கள். அவர்களுக்காக எந்த விதமான ஒரு சுகாதாரத்துறை அரசாங்கம் அனைத்திலுமே ஒரு நம்பிக்கையினம் ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது எல்லோருமே கேட்கின்ற விஷயம், குறைந்தது ஒரு மரணித்த உடலை அடக்குவதற்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். WHO இருந்து ஏனைய தொற்று நோயியல் நிபுணர்கள் எல்லோருமே வந்து இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி 189 நாடுகளிலுமே புதைக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை இருக்கின்ற பொழுது இலங்கை மாத்திரம், இலங்கையிலுடைய அந்த நிபுணர் சங்கம் கூட அண்மையிலே அந்த திசை விசாரணை சொல்லியிருந்தார். அந்த நிபுணர் குழுவிலே ஒரு வைரஸ் சார்ந்த எந்த ஒரு நிபுணரும் அந்த குழுவிலே இல்லை என்று சொல்லி, வைரஸ் தொடர்பாக இருக்க வேண்டிய அந்த குழுவிலே கூட யாருமே இல்லை என்கின்ற ஒரு விமர்சனத்தை அவர் சண்டே டைம்ஸ்ல சொல்லியிருந்தார். அப்படியான இந்த நிபுணர் குழு சொல்லியிருக்கின்ற இதை அரசாங்கம் கேட்டால் அரசாங்கம் அவர்களிடத்துல பொறுப்பு சாட்டுக்கு நிபுணர் குழு சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது என்று சொல்லி, ஆகவே சுகாதாரத்துறைக்குள்ளே போய் பார்த்தால் அங்கே அது சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்களும் இல்லை. இது வேண்டுமென்றே ஒரு பழி வாங்குவதற்காக செய்கின்ற ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இது தொடர்ந்து முஸ்லிம் அரசியல்வாதிகள் மௌனம் சாதித்து வந்திருந்தார்கள். ஆனால் ஏனையவர்கள் குரல் கொடுத்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது முஸ்லிம் அரசியல்வாதிகளும் ஒரு வழி இல்லாமல் குரல் கொடுத்து வருகின்றார்கள். அவே இது எதிர்காலத்தில் என்ன செய்யும் என்று தெரியவில்லை. இலங்கையினுடைய மிக முக்கியமான நீதி அமைச்சர் கூட ஒன்றை சொல்லியிருந்தார். முஸ்லிம்கள் எதிர்காலத்தில் ஆயுத போராட்டத்துக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பாராளுமன்றத்திலே முஸ்லிம்கள் மிக பீதி அடைந்திருக்கின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், இப்ப வயதானவர்கள் தங்களுக்கு ஏதாவது வருத்தம் வந்தால் வைத்தியசாலைக்கு செல்வதற்கு பயப்படுகின்றார்கள். ஒன்று வேற காரணம். நான் அண்மையிலே ஒருவரை சந்தித்த கூட அவர் சொன்னால், நான் தூக்கு போட்டு செத்தாலும் பரவாயில்லை என்ற, எனக்கு அந்த PCR எடுக்க மாட்டாங்க, கொரோனாவில் புதைக்க மாட்டாங்கன்னு சொல்லி. புதைக்கிறங்கிறது அவர்கள் மிக எரிக்கிறதை அப்படி பாக்குறாங்க. இன்னைக்கு அப்படி நடந்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு சாதாரண மக்களினுடைய மனம் மாறி இருக்கிறது. எல்லோருமே இந்த 20 நாள் குழந்தையினுடைய மரணத்துக்கு பிறகு அனைவருமே மனம் உடைந்திருக்கின்றார்கள். எல்லா நம்பிக்கைகளும் பொய்த்து போயிருக்கின்றது. இவர்கள் அந்த குழந்தை டிசம்பர் 16 அல்லது 17 வைத்தியசாலையில் அட்மிட் ஆகுது, 18 மரணிக்குது, 19 அந்த குழந்தை உடனடியாக எரிக்கிறார்கள். அதுக்கு முதல் பிறந்தவர்களுடைய எதுவுமே செய்யவில்லை, ஆனால் அந்த குழந்தை இருக்கின்றார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த கிடைத்த அந்த குழந்தை, அந்த வழி எங்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்றது. அப்ப அது தொடர்பாக நிறைய மாற்று கருத்துகள் இருக்கிறது. அது சரியான முறையில் அந்த பரிசோதனை செய்யப்பட்டதா, ஏன் இவ்வளவு அவசரமாக பெற்று வைக்க வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது திரும்பவும் நீதிமன்றம் இதனை சொல்லுகின்றது. அவர்களை உடனடியாக எரிக்காமல் குளிரூட்டிகளிலே வைக்கலாம் என்று சொல்லி, அதனையும் இலங்கையினுடைய சுகாதார வைத்திய அந்த சங்கம் அதனை புறக்கணித்திருக்கின்றது. தொடர்ந்து எரித்துக் கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்தும் ஒப்பீட்டளவில் முஸ்லிம்களுடைய மரணம் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எல்லோருக்குமே ஒரு பீதி, அடுத்தது ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. என்ன அரசியல் இருக்கிறது, என்ன பிரச்சனை என்கிறது. ஆகவே நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இதுக்காக குரல் கொடுக்கின்றோம். குறைந்தது இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ்வதற்கு என்பதற்கு அப்பால் எங்களுடைய இருந்த அந்த உடல்களை, இறந்த உடல்களை எரிப்பதற்காக இல்லாமல் புதைக்கிறதுக்காக வேண்டியாவது ஒரு வாய்ப்பை வழங்குங்கள் என்று மிக மன்றாட்டமாக கெஞ்சி
கேட்கின்ற நிலைமைக்கு மக்கள் இருக்கின்றார்கள். மிகுந்த கவலையை தரக்கூடிய செய்தி உண்மையிலேயே. மயூரன், இந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துக்கும் அதுக்கும் தொடர்பில்லை, அது சுகாதார திணைக்களம் சம்பந்தப்பட்டது என்று சில தரப்பினர் கூறுகிறார். உதாரணமாக ஜனாதிபதி ஆலோசகராக இருக்கக்கூடிய அலி சப்ரி கூட அப்படித்தான் சொல்லுகிறாருன்னு சொல்லிக்கிட்டா இது சுகாதார திணைக்கள விஷயம். அதே நேரத்துல உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட 11 மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஜனாசாவை புதைப்பது தொடர்பாக. அப்ப இங்கே இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வது தொடர்பாக உண்மையிலே நேரடியான ஒரு தொடர்பு இல்லையா? இது இலங்கையினுடைய அரசியல் எப்படி இயங்குகிறது என்பதிலிருந்து உண்மையில நாங்க இதை பார்க்கணும். இப்ப ஒரு COVID-19 வைரஸால தொற்றுக்குள்ளாகி இறந்த ஒருவருடைய உடல்ல இருந்து அதை புதைப்பதன் மூலம் அந்த தொற்று, அந்த வைரஸ் பெருகி மற்ற இடங்களுக்கும் பரவும் என்கின்ற ஒரு இடுகோள். அதை ஏற்கனவே உலக சுகாதார நிறுவனம் மறுத்துச்சு. உலக சுகாதார நிறுவனத்தை பொறுத்தவரையில இறந்த உடல்ல இருந்து COVID-19 வைரஸ் பரவாது. அதை நீங்க புதைக்கலாம், புதைச்சாலும் அது மண்ணுக்குள்ள பரவுற விஷயம் எல்லாம் இல்லை, புதைக்கலாம் என்பதுதான் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அறிக்கை. அப்ப உலகத்துல சுகாதார பற்றிய தராதரங்களை உருவாக்குகின்ற ஒரு உயர்ந்த அமைப்பு உலக சுகாதார நிறுவனம். அப்ப அதனுடைய அறிவியலாளர்கள், அதனுடைய பரிசோதனைகள், அதனுடைய அறிக்கை இப்படி இருக்கு. அப்ப இலங்கையில மட்டுமே இது ஒரு பெரிய பிரச்சனை. இலங்கையில இது ஒரு அறிவியல் பிரச்சனைன்றதை தாண்டி ஒரு அரசியல் பிரச்சனையா இருக்கு. இது ஒரு அறிவியல் பிரச்சனையா இருந்திருந்தா இந்த அளவு தூரம் முஸ்லிம்களும் பிரச்சனைப்பட்டிருக்க மாட்டாங்க. இதுவும் இல்லை. உண்மையிலேயே இறந்த உடல்ல இருந்து பரவக்கூடிய ஒரு நோய் என்று சொல்லி உலகம் பூரா அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் நினைக்கல இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லை என்னும் பொழுதுதான் இந்த பிரச்சனை உண்மையிலே வருது. அப்ப அறிவியல் ரீதியாக இல்லாமல் இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த அரசியல் ரீதியா ஏன் இந்த இறந்த உடலை எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் என்றால், நாங்க இலங்கையினுடைய வரலாறு நடுகிறது. இலங்கையினுடைய சர்வசன வாக்கெடுப்பு வந்த காலத்துல இருந்து இருக்கின்ற அரசியல் இன மைய அரசியலாக, ஒரு தீ வாய்ப்பாக இன மைய அரசியலாக மாறிப்போச்சு. அப்ப ஒவ்வொருத்தரும் இன மையமான கருத்துக்களை சொல்வதன் மூலம் தன்னுடைய என்னுடைய உணர்ச்சிகளை தூண்டி விடுவதன் மூலம், இன்னொரு இனத்தின் மீதான பகையை தூண்டி விடுவதன் மூலம் தம்முடைய வாக்கு வங்கிகளை காப்பாற்றக்கூடிய, தம்முடைய அதிகாரங்களை தக்க வைக்கக்கூடிய ஒரு அரசியலாக இலங்கையினுடைய அரசியல் மிக நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அப்ப ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மாகாண சபை தேர்தல் வாரத்துக்கு முதலோ, ஒரு பாராளுமன்ற தேர்தல் வாரத்துக்கு, ஏன் உள்ளூராட்சி தேர்தல் வாரத்துக்கு முதலோ இனவாத பிரச்சனைகள், இனவாத தாக்குதல்கள் இந்த நாட்டில் நடக்கிறது நாங்க ஒரு பேட்டர்ன் மாதிரியே பார்க்கணும். அது ஒரு கோலமாவே நடக்கும். அப்ப அது இப்ப எல்லா இனங்களுக்குள்ளே நடக்கும். அப்ப இனப்பகையும் இன முரண்பாடுகளும் இன மையவாதமும் தான் இலங்கையினுடைய இந்த தேர்தல் அரசியலை தீர்மானிக்கலாம். தேர்தல் அரசியல் தான் அதிகாரத்தை தீர்மானிக்கும். அப்ப ஒரு பூதத்தை இவர்கள் ஒவ்வொரு முறையும் தட்டி தட்டி எழுப்பி கிளப்புகிறார். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை, அவர்கள் இருக்கக்கூடிய சிறு சிறு பகைமைகளை, அது பெருசா எரியவே மாட்டாத சின்ன சின்ன பகைமைகளை கூட ஊதி பெருப்பித்து இந்த பூதத்தை, இந்த இனவாத பூதத்தை ஒவ்வொரு முறையும் தட்டி எழுப்புகிறார். அந்த பூதம் தான் இவர்களுக்கு சேவகம் செய்கிறது, இவர்களுக்கு தேர்தல் வெற்றியை உருவாக்கி தருகிறது, இவர்களை கொண்டு போய் அதிகாரங்களில் வைக்கிறது. இது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, அதிகாரிகளுக்குமே இந்த நிலைமை. இந்த அரசியல்வாதிகளால நியமிக்கப்படுகிறவர்கள். அப்ப இந்த இனவாத பூதத்தை கிளப்பி போட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களே நினைத்தாலும் இந்த இனவாத பூதத்துக்கு தீனி கொடுப்பதை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தள்ளப்படுவார். அந்த பூதம் அவர்களையே கொண்டிருக்கிறது. SWRT பண்டாரநாயக்காவை சுட்டுக் கொன்றது அவரே எழுப்பிவிட்ட பூதம் தான். இது SWRT பண்டாரநாயக்கு மட்டுமல்ல, அமர்தலிங்கத்துக்கும் பொருந்தும். அப்ப இவர்கள் ஒவ்வொரு முறையும் கிளப்பி விடுகின்ற இந்த இனவாத பூதம் அவர்களையே கொல்லுகிறது. அவர்களால் அதை கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கும் போகிறது. இந்த அடிப்படையில தான்
நாங்க இந்த உடல்களை எரிக்கிற அரசியலையும் பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிற சூழல்ல ஒண்ணும் வேணாம். அறிவியல் தான் பிரச்சனைண்டா இந்த கொரோனாவுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லி அந்த மருந்தை கொண்டே பாராளுமன்றத்துல எல்லாம் குடிப்பாங்க. அப்ப இதெல்லாம் செய்ய முடியுது. ஆனா உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஒரு அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் இதுக்கு பின்னால வேற விஷயம். ஆகவே இது இதனுடைய பின்னணி இனவாதம். அந்த இனவாதம் இவர்களே எழுப்பிய, இவர்களுடைய நலனுக்காக, அதிகார நலனுக்காக எழுப்பிவிட்ட இனவாதம். இந்த இனவாதத்துக்கு அடங்கி அதற்கு தீனி கொடுப்பதற்காகத்தான் இப்படியான ஸ்டண்ட் வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. மற்ற இது ஒரு சிறுபான்மை இனம் இல்லையா? இலங்கையில் ஒரு சிறுபான்மை இனம். இந்த இனம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த அதிகாரத்தையோ பாராளுமன்ற பெரும்பான்மையோ தீர்மானிக்கக்கூடிய வல்லமையில் இல்லை. தமிழர்களும் இல்லை, முஸ்லிம்களும் இல்லை, மலையக மக்களும் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த செய்திகள் இப்படி ஒரு நாங்க எல்லாம் பேசுறோம். இது ஒரு பரபரப்பா இருக்கு. இந்த பரபரப்பு இவர்களுக்கு உதவுகிறது. இந்த பரபரப்பை தக்க வைக்கிறதன் மூலம் அரசியலில் ஏற்படுகின்ற வேறு பல பிரச்சனைகளை மூடிமறைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் இலங்கை உண்மையிலேயே போயிருக்கு. இந்த பொருளாதார நெருக்கடியினுடைய விளைவுகள் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏகப்பட்ட பின்விளைவுகளை உருவாக்குகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ஒரு கவனக்கலைப்பானாக இந்த பரபரப்பு பயன்படுத்தப்படும். ஆகவே ஒரு பரபரப்பு எவ்வளவு தூரம் அரசியல் அறுவடை செய்ய முடியுமோ அந்த பரபரப்பில் அவ்வளவு அரசியல் அறுவடை அவர் செய்து கொண்டிருக்கார். இப்ப இதனால எல்லா இனவாதத்தை நம்பி ஆட்சிக்கு வந்த, இனவாதத்தை நம்பி அதிகாரத்துக்கு வந்த எல்லா தரப்பும் நன்மை அனுபவிக்கிறது. அதுதான் உண்மை. இந்த தீய சுழலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்காட்டி இது பெரிய பிரச்சனையாக முடியும். இதுதான் இதனுடைய பின்னணி என்று நான் நினைக்கிறேன். சஃப்ரி, என்னன்னா இந்த ஒரு பெரும்பான்மை வாதம் என்கிற ஒரு விஷயம், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை வாதம் என்பது ஒற்றை கலாச்சாரத்தை உருவாக்குவதும், அந்த ஒற்றை கலாச்சாரத்தின் ஊடாக அந்த ஒற்றை கலாச்சாரத்தை முன்னிறுத்தி அரசியல் ஆட்சியை பிடிப்பதற்கான செல்வாக்கை மக்கள் பெற முனைவதுமான கைங்கரியங்களை நாங்கள் இந்தியாவிலே கூட பார்க்கிறோம். பிஜேபி எப்படி இந்துத்துவ அரசியலை முன்னுக்கு கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல இலங்கையிலே இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த சிங்கள பேரினவாத சக்திகள் இந்த ஒற்றை தேசியவாதம் என்கிற அளவிலே, அதாவது இந்த உடல்களை ஜனாசாக்களை எரிப்பது என்பது ஒரு வகையிலே சிங்கள பண்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதுக்குள்ள சிங்கள நாடுல இருக்கக்கூடிய சிங்கள மக்களாலே கைக்கொள்ளப்படுகின்ற அந்த பண்பாட்டு வழிமுறைகளைத்தான் சிறுபான்மை மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மாதிரியான நிர்பந்தத்தை வழங்க நிற்கிறது என்று நினைக்கிறீர்களா நீங்கள்? உங்களுடைய இதை நிச்சயமாக அந்த மயூரன் சொன்ன விஷயம்தான் அதுல உண்மை. இப்ப அவங்க அரசியல் இந்த பரபரப்புக்குள்ள நிறைய நன்மைகளை அடைகிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதுல ஒரு முயற்சியாக சிங்கள மக்களுக்கு காட்டுகின்ற விஷயமா அதை பாக்குறாங்க. ஏன்னா இவரு ஞானசார கூட சொன்னார், நீ சிங்களாக்கள் மட்டும்தான் நீங்க இருக்கணும், மற்ற வாடகை வீட்டுல குடியிருக்கிற மாதிரியான அந்த அமைப்புல தான் நீங்க இருக்கணும்னு சொல்லி. அப்ப அந்த வீட்டுக்குரிய ஓனர் செல்றதான் நாங்க கேட்க வேண்டியிருக்கும், எந்த மறுபேச்சும் பேச முடியாது. அவே நீங்கள் சொல்வது போன்று இப்படியான ஒரு விஷயத்தையும் சிங்கள மக்கள் மத்தியில் அவர்கள் பரப்பி வருகிறார்கள். இது எங்களுடைய நாடு, இந்த நாட்டிலே நாங்கள் நினைத்ததைத்தான் மற்ற சிறுபான்மை சமூகமும் அமுல்படுத்த வேண்டும் என்கின்றது. இதற்கு உண்மையிலே அவர்கள் ஒரு அரசியலுக்காக எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலும் இருக்கிறது. அடுத்தது மயூரன் சொன்னது போன்று பொருளாதாரம் சிக்கி சின்னாகமாகி எதுவுமே இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. கொரோனாவுக்கு பிறகும் பொருளாதாரம் அதைவிட மோசமாக சீரழிந்திருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் மறைப்பதற்காக வேண்டி அவர்கள் நினைத்த மாதிரி காசு அடிக்கின்ற, பிரிண்ட் பண்ணுகின்ற அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. நீங்கள் டாலருடைய பெறுமதி, ஈவன் எங்களுடைய இந்தியாவினுடைய காசு பெறுமதி கூட 2.58% அப்படி அளவுக்கு போகிற அளவுக்கு நிலைமை இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் அவர்கள் மறைப்பதற்காக வேண்டி இதனை சொல்லுகின்றார்கள். சிங்கள பெருந்தேசியவாதத்துக்கு பல மெசேஜ்களை அவர்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதுல ஒன்றுதான் எரிக்கிறது எங்களுக்கு சர்வசாதாரண விஷயம், அதனையும் அவர்கள் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இதிலே ஆர்ப்பரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு அறிவியல் ரீதியாக எதனை நாங்கள் யோசிக்க தேவையில்லை.
அவர்களுடைய ஏனைய மத கடமைகளுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரியவில்லை. ஆனால் இந்த விடயத்துக்கு நாங்கள் அரசாங்கம் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கின்றோம் என்று பலர் சிலர் அந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் இப்பொழுது அது ஒரு பெரிய ஒரு பலர் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு சொல்லப்படுகின்ற அந்த ஊடகங்களூடாக சொல்லப்படுகின்ற அந்த செய்திகள் அவர்களை அவ்வாறு மாற்றி வைத்திருக்கின்றது. அதனை ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் போராட்டமாக சிங்கள இந்த இனவாதிகள் அதனை செய்து கொண்டு வருகின்றார் என்று நான் நினைக்கின்றேன். மயூரன், கடந்த கால இலங்கையினுடைய பாராளுமன்ற அரசியலை உற்று நோக்கினால் உண்மையிலே எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் சொல்லி கேட்டால், குறிப்பாக 2002களுக்கு பிறகு, அதாவது புலிகளாலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியதன் பின்னர் உண்மையிலேயே சிறுபான்மை பிரதிநிதிகள் அரசாங்கத்தோடு சேருவது அரிதாக இருந்தது. உண்மையிலே அந்த நேரத்திலே அரசை கூடுதலாக மலையக பிரதிநிதிகளும் முஸ்லிம் மக்களிடத்திலிருந்து வந்த பாராளுமன்ற பிரதிநிதிகளும் தான் அரசாங்கத்தை உருவாக்குவதில் முக்கியமான ஒரு ஒரு பங்களிப்பை செய்து வந்திருக்கிறார்கள் கூடுதலான காலங்களிலே. அவ்வாறு இருக்கிற சூழ்நிலையிலே இலங்கைக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய அரசாங்கங்கள் உண்மையிலே தங்களுடைய ஆட்சியை கைப்பற்றுகிற நோக்கத்தை வைத்துக் கொண்டு இந்த சிங்கள பௌத்த பேரினவாத சிந்தனையை சிங்கள மக்களுக்கு ஊட்டுமாக இருந்தால், அப்ப அவர்களுக்கு இந்த சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகளுடைய ஆதரவு தேவையில்லையா? அப்ப அவர்கள் இந்த மாதிரி இந்த சிறுபான்மை மக்களுடைய பங்களிப்பு இந்த அரசியலில இல்லாமல் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியுமா? இலங்கையில ஒரு ஆட்சியை அவர்கள் செய்ய முடியுமா? 3/2 பெரும்பான்மை இருக்கு, தெரியும் தானே. அதுலயும் சில சிறுபான்மை பிரதிநிதிகளை உள்ளடக்கலாகத்தான் இருக்கிறது, அப்படி இல்லையா? அரசியல் வியாபாரத்துல எல்லா இன வியாபாரிகளும் இணைவார்கள். மக்கள் தான் வெளியில் நிற்பார்கள். அது இப்படியா பார்த்திருப்பீங்க. இந்த முறை தேர்தல் ஒரு இலங்கையினுடைய அரசியல்ல இன்னொரு மாற்றம், ஒரு புதிய அதே கல்லுத்தான் ஒரு புதிய மொந்தை உருவாகி இருக்கிறது. அந்த புதிய மொந்தை இந்த முறையோடைய பார்க்கலாம். இனி இது இப்படித்தான் இருக்க போகுது. ஆனா இதுல இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே நீங்க சொன்னதும், சிங்கள மக்கள் மத்தியில புதைக்கிற கலாச்சாரம் இல்லை என்ன, சிங்கள கத்தோலிக்கர்கள் புதைக்கிறார்கள். ஏன் சிங்கள பௌத்தர்களிலேயே கூட சில இடங்களில் சில சமூகங்கள்ல புதைக்கிற பண்பாடு இருக்கு. தமிழர்கள் மத்தியில தமிழ் கிறிஸ்தவர்கள் புதைக்கிறாங்க. தமிழர்கள் மத்தியில தமிழ் இந்துக்களே கூட பல சமூகங்கள் பல குழுக்களுக்குள்ள புதைக்கிற பண்பாடு இருக்கு. உங்களோட கருத்தோட ஒட்டி ஒரு கருத்தை நான் சொல்லி விடுவேன். உண்மையிலே இந்த தமிழர்களுக்குள்ள இந்த சனாதனம் சேரும் வரைக்கும் உண்மையிலேயே மிக ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் தமிழர்கள் புதைக்கிற வழக்கத்தை தான் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அறிய முடிகிறது. இது யாரு தமிழர்கள் என்ற அடையாளம் எல்லாத்தையும் விட மனித குலத்துல இருக்கிறதும் புதைக்கிறதும் நடந்துதான் இருக்கும். யார் புதைச்சிருப்பாங்க, யார் எரிச்சிருப்பாங்கன்றதெல்லாம் மானிடவியலாளர்களினுடைய ஆய்வுக்கு உட்பட்டது. பெரும்பாலும் நாடோடி சமூகங்கள் எரிச்சிட்டு போயிருக்கு. நிலையான சமூகங்கள் புதைக்கிறத விரும்பி இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மானிடவியலாளர்கள் சொல்ல வேண்டியது. அது ஒரு பக்கம் இருக்கு. யாரும் எரிக்கலாம், யாரும் புதைக்கலாம். பிரச்சனை அவரவர் அது ஒரு சமூக தீங்கை உருவாக்குகின்ற பட்சத்துல அதை தடுக்கலாமே தவிர மற்றபடியே தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் முஸ்லிம்கள் மத்தியிலேயே கூட ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம் சமூகம் இலங்கையில இல்லாட்டிலும் கோபுரங்கள்ல சடலங்களை போட்டு பறவைகளை சாப்பிட வைக்கிற பண்பாடெல்லாம் அங்க இருக்கு. அப்ப இது பலதரப்பட்ட பண்பாடுகள் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு பொதுவான பிரச்சனை உருவாக்குகின்ற வரைக்கும் அதுல நாங்க தலை போட வேண்டிய எந்த தேவையுமே இல்லை. அது அவர்களுடைய நம்பிக்கை. அப்ப இலங்கையினுடைய அரசியலை பற்றி நீங்க திருப்பியும் வந்தாங்க, என்னடா இலங்கையில மக்களை அணிதிரட்டுறதுக்கான கருவியாக, அன்பார்ச்சுனேட்லி வாய்ப்பாக மக்களை அணிதிரட்டும் கருவி இன மையவாதமாக இருக்கிறது. போன முறை தேர்தல் உண்மையிலேயே அதுக்கு முதல் இருந்த நல்லாட்சி என்ற பெயரில் இருந்த அரசாங்கம் உழைக்கும் மக்களுக்கு செய்த அநியாயத்தை, சாதாரண சிங்கள மக்களுக்கு, சிங்கள உழைக்கும் மக்களுக்கு, ஏனைய இனங்களுக்கு சேர்ந்த உழைக்கும் மக்களுக்கு செய்த அநியாயத்துக்கு எதிராக அந்த மக்களை அணிதிரட்ட வேண்டிய ஒரு தேர்தல் அந்த அணிதிரட்டலை ஒரு இனவாதத்தின் பெயராக சிறுபான்மைகளுக்கு எதிரான இனவாதத்தின் பெயரால செய்ய வேண்டிய ஒரு துப்பாக்கிய வாய்ப்பு நிலைமை ஒன்று எங்களுக்கு ஏற்பட்டது.
இது அந்த பண்டரநாயக்க காலத்துல இருந்து இருக்கு. இது இதனுடைய விளைவுகளை தான் நாங்க இந்த உடல்கள் எரிகின்ற உடல்கள் நாங்கள் பார்க்கிறோம், எரிகின்ற வீடுகளிலும் பார்க்கிறோம். நல்லது. இந்த இதுல இந்த எரிப்பது புதைப்பது என்கின்ற 2 விதமான ஜனாசாக்களை உடல்களை அடக்கம் செய்கின்ற வழிமுறைகள் இருந்தாலும் 2 விஷயங்களையும் சரியான முறையில செய்யாவிட்டால், எரிப்பதையும் சரியான முறையில குறித்த இடத்துல எரிக்காவிட்டால் அது ஒரு நோய் தொற்றையோ ஒரு சூழல் மாசு பிரச்சனையோ ஏற்படுது. உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும், இந்த புத்தூர் மயான பிரச்சனை ஒன்று நீண்ட காலமா இருந்து கொண்டு வந்தது. அந்த மக்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியிலே அந்த உடல்களை வைத்து எரிக்கக்கூடாதுன்னு சொல்லி தீவிரமான போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்திலே அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். அதாவது எரிப்பதால் வரக்கூடிய சூழல் மாசுதல் பிரச்சனை என்கின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. எரிப்பதும் புதைப்பதும் உரிய இடங்களிலே செய்யாவிட்டால் அது உண்மையிலே தொற்றுதலுக்கும் மாசுதலுக்கும் அது வழிவகுக்கும் என்பதும் அது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையே மிக குறிப்பாக இது முஸ்லிம் மக்களை மட்டுமே இலக்கு வைத்ததாகத்தான் இந்த ஒரு வகையான ஒரு செயற்பாடு இலங்கை அரசாங்கத்தால் செய்யப்படுகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா சப்ரி? சொல்லுங்க. இது அதான் இப்ப எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம் அதுதான். அது இப்ப இலக்கு வைத்துட்டாங்க. அதுல என்ன பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு ஏற்கனவே ஒரு பொதுவான ஒரு பார்வைக்கு முஸ்லிம்கள் இலங்கையில கொஞ்சம் சொகுசா இருக்கிறாங்க. யுத்தத்துல நேரடியா அவங்க 2 பேருமே சிங்கள தரப்பு தமிழ் தரப்பு பாதிக்கப்பட்டது. ஆனா முஸ்லிம் தரப்பு இதுக்குள்ள வியாபாரங்களை செஞ்சுட்டு அவங்க கொஞ்சம் சொகுசா இருக்கிறாங்கிற ஒரு கருத்து பரவலா எல்லா தரப்பிட்டும் இருக்கு. ஆனா அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அப்பால அதிகளவான கருத்து இவ்வாறுதான் இருக்கிறது. அதே போன்று மலையகத்தில் இருக்கிற தலைவர்களும் முஸ்லிம் தலைவர்களும் யாரு ஆட்சி வந்தாலும் போய் ஒட்டி கொள்வாங்க. அது நல்லமா கெட்ட அதாவது எந்த கவலையும் இல்லை. அவங்க அபிவிருத்தி அரசியல்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு அது அவங்க போய் சொல்லுவாங்க. அதுல குறிப்பா முஸ்லிம் காங்கிரஸ் அதை செஞ்சு அதுல அங்கிருந்து வந்தவர்களும் எல்லோருமே அரசாங்க யாரு ஆட்சிக்கு வந்தாலும் அரசாங்கத்துல போயிருப்பாங்க. அவங்க நிறைய சொகுசாக வண்டிகள் அப்படி இப்படின்னு சொல்லி அமைச்சர் பதவிகளா எல்லோருமே 3 பேர் இருந்தாலும் 3 பேரும் அமைச்சராகத்தான் இருப்பாங்க. இப்ப எல்லோருமே அந்த இதுல இருந்தாங்க. அப்ப அவங்கள பார்த்து ஒரு சாதாரணமா இருக்கிறவங்க ஒரு பொறாமை வரும். இவங்க எல்லோருமே நாங்க அல்லப்படுத்தி இருக்கிறோம், இவங்க மட்டும் எதிர்கட்சியில் இருக்கிறாங்க, யார் வந்தாலும் அவங்களோட போய் ஒட்டி கொள்றாங்க, அது பிறகு அவங்க எல்லாமே வசதியா இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப இதை இப்ப சாதாரணமா எல்லோருமே பார்த்து கொண்டுதான் இருப்பாங்க. சந்தர்ப்பம் வந்த பொழுது இப்ப தேவையும் இல்லை, அவங்க ஆக்களும் தேவையில்லைன்னு சொன்ன பிறகு இப்ப அவங்கள வச்சு இப்ப நான் அதை இப்படியும் யோசிக்கிறாங்கன்னா அரசியல்வாதிகளை பழி வாங்கறதுக்காக கூட இதை செய்யலாம். முஸ்லிம்களை பழி வாங்கறதுக்காக இவங்க செஞ்ச இவ்வளவு காலமும் இவங்க செஞ்சு வந்தாங்களே இந்த துரோகங்கள், யாரு எந்த வித நீதி அமைச்சரா ரவுஃப் ஹக்கீம் இருக்க போதுதான் இந்த ஷிரானிக்கு எதிராக குற்றப்பெயர் கொண்டு வந்தாங்க, நிறைய மசோதாக்களை திருத்தினாங்க, எல்லாத்துக்குமே ஒரு ஆமான்சாமி போட்டு இருந்தாரு இல்லையா. அப்ப இது எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம். அவங்க வச்சு எல்லாத்தையும் செஞ்சாங்க. அது பிறகு அவங்க அமைச்சு பதவி எடுத்தாங்க, அவங்களுடைய தொழில் வாய்ப்புகள் அபிவிருத்திகள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு ஒரு பழி வாங்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமா இதை பாக்குறாங்க. அப்படித்தான் நானும் இதுலயும் அதுவும் ஒரு காரணமா அவங்க யோசிக்கிறாங்க. இதை வச்சு உங்களுக்கு நாங்க மருந்து கட்டுறோம். இப்ப நீங்க வாய் மூடித்தான் இருக்கிறீங்க, எதுவுமே செய்ய முடியாம பேச முடியாம, அடுத்து இந்த அரசாங்கத்தை பத்தி பேசுறண்டாலும் மடியில கணம் இல்லாம இருக்கும். இவங்க பேசுறது அளவுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை, எல்லார பிரச்சனையும் இருக்கிறதுனால அவங்களும் சைலண்டாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப வேற வழி இல்லாம மக்கள் போற போக்க பார்த்தா முஸ்லிம் அரசியல் தலைவர்களுக்கு எதிராக குடும்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வரக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே அவர்களுக்காக வேண்டி கூட இதனை செய்யலாம். இதுல முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறதுங்கிறத நான் மிக வெளிப்படையாக சொல்லிக் கொள்கின்றேன். கடந்த காலங்களிலே கூட நாங்கள் அபிவிருத்தி அரசியல் அந்த அரசியல் என்கிற ஒரு மாயைக்குள் தான் இருந்தோம், உங்களுடைய அந்த அபிவிருத்தி. ஆனால் எந்த விதமான சக சமூகத்தோடு எப்படி நாங்க ஐக்கியமா இருக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகள்ல குரல் கொடுக்கறது இல்லை, எதுவுமே நாங்க குரல் கொடுக்கறது இல்லை. பெரும்பாலும் முஸ்லிம்கள் எல்லோருமே குரல் கொடுத்தாலும் முஸ்லிம்கள் இப்பொழுதுதான் இந்த இளைஞர்கள் அதிகமாக ஏனைய மதத்தினருடைய போராட்டங்களுக்கு, சாத்வீகமான நியாயமான போராட்டங்களுக்கு குரல் கொடுக்கின்றார்கள். ஆனால் அப்பொழுது அது மிக குறைவாக இருந்தது. அதனை இந்த அரசியல் தலைமைகளும் இந்த சமய தலைமைகளும் பெருவாரியாக ஊக்குவிக்கவில்லை. சக
மனிதர்களுடைய சக மதத்தவருடைய பிரச்சனைகளை தூக்கி பிடிப்பதற்கு அவர்கள் ஊக்குவிக்கவும் இல்லை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த அரசியல்வாதிகளுக்காக இந்த விஷயத்தை அரசாங்கம் ஒரு பாடமாக செய்யலாம் நினைக்கிறேன். மயூரன், நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீர்கள், அதை சொல்ல வேண்டும். என்னென்று சொன்னா, இந்த முஸ்லிம்கள் எல்லாரும் சௌகரியமாக சுகமாக வாழ்கிறார்கள் என்ற ஒரு கருத்து எல்லா தரப்பட்ட மேலோட்டமான கருத்து ஒன்று இருக்கு. இப்ப இந்த கொரோனா வந்து அதிகம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பப்ப வரக்குள்ளெல்லாம் முஸ்லிம்களா இருக்கு. இப்ப கொழும்புல இருந்து ஒரு கொரோனா வந்தா அது வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்ற பிரச்சனை இருக்குதானே. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா உண்மையிலேயே இந்த நகரங்கள்ல, இலங்கையில முக்கியமான நகரங்கள்ல, நகர்ப்புற ஏழைகள்ல பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார். இப்ப நான் இருக்கிற இடம் இப்ப கொஞ்சம் தான் லாக்டவுன்ல இருந்து வெளியே வந்திருக்கு. இது ஒரு முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு இடம். இந்த ஆமர்வி முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கின்ற இடம். இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு இந்த ஒரு பெருந்தெருவு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்குள்ள ஓடைகளுக்குள்ள ஒரு தோட்டம் இருக்கு. தோட்டம் என்பது சேரிகள், தோட்டங்கள், வத்தன்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு தோட்டங்களுக்குள்ளும் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த வாழ் நிலைமைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது ஏன் ஒரு கொரோனா மட்டுமல்ல, எந்த ஒரு தொற்று நோய் வந்தாலும் அதை வந்து மிகவும் கஷ்டப்பட்டு தான் அந்த கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில அந்த மக்கள் வாழ்கிறார். நகர்ப்புற ஏழைகளுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. ஒவ்வொரு நகரங்கள்லையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற ஏழைகள் அந்த தோட்டங்களுக்குள்ள போய் பார்த்துட்டு சொல்லட்டும், முஸ்லிம்கள் வந்து இந்த போர்க்காலத்துல நல்லா இருந்தார்கள், இது அவர்களுடைய வாழ்க்கை நிலைமை எவ்வளவு ஒரு சிறிய வீடுகளுக்கு எத்தனை குடும்பங்கள் அடைந்து வாழ வேண்டிய, நாங்க மலையக மக்களினுடைய நயங்களை பற்றி பேசுகிறோம். அதே நிலைமை வந்து இங்க நகர்ப்புறங்கள்ல தோட்டங்கள்ல முஸ்லிம்கள் மட்டும் இருக்கிறாங்கன்னு இல்லை, ஆனா பெரும்பாலான முஸ்லிம்கள்ட்ட வாழ்க்கை. இப்ப எங்கட இடத்துல பக்கத்துல பெரிய ஒரு ஆட்டோ தரிப்பு இருக்கு. ஆட்டோ தரிப்பு இல்ல, ஆட்டோவை நிப்பாட்டி வைக்கிறாங்க, முச்சக்கர வண்டிகளை நிப்பாட்டி வைக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான முச்சக்கர வண்டிகள், ஆட்டோக்கள் அதை வந்து அடுக்கி நிப்பாட்டி வைக்கப்படும் இரவுல. பெரும்பாலும் வெளியில இருந்து வாரவர்கள் இதை வந்து ஒரு புதுசா கேட்பாங்க, ஏன் இவ்வளவு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கு. அவ்வளவும் அந்த ஆட்டோவை நம்பி தொழில் செய்கிற மனிதர்கள், அவர்களுக்கு அந்த ஆட்டோ நிப்பாட்டுறதுக்கு அவர்களுடைய வீடுகளிலோ வீட்டு சூழலையோ இடமில்லாதால அவர்கள் வீதியிலும் மரங்களை நூற்றுக்கணக்கில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்ப அதுல இருக்க ஆட்டோ எண்ணினா அவ்வளவு பேருக்கும் வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு இடம், சின்ன இடம் கூட இல்லை. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல் அந்த மக்கள் வாழ்கிறார்கள் இல்லைங்க கொழும்புல. இது வந்து உண்மையா அந்த முஸ்லிம்கள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள், சிங்களவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள் என்றது அந்த பார்வையில் இருக்கிற பிரச்சனை வந்து என்னென்னால் வர்க்க பார்வை இல்லாமல் இருக்கிற பிரச்சனை. ஏழையும் பணக்காரனையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாத ஒரு பார்வை, ஒரு குருட்டுத்தனம் இருக்கிறது. எல்லா இடங்கள்லையும் எல்லா சமூகங்களையும் இரண்டு வர்க்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கு. அதுல அதிகாரத்துல இருக்கிற வர்க்கம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு போகுது. ஆனால் அதிகாரமற்ற உழைக்கும் வர்க்கம் வந்து எல்லா சமூகங்களையும் கஷ்டப்படுது. போர்க்காலத்துல தமிழ் சமூகத்துல வந்து அந்த உழைக்கும் வர்க்கம் மிகவும் கஷ்டப்பட்டு, கொலை அச்சுறுத்தல்கள், வாழவே வழியுடன் நிலைமை கஷ்டப்பட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு சமூகங்களையும் அந்த வர்க்கம் தான். இப்ப சிங்கள மக்கள் மத்தியில் உழைக்கும் வர்க்கம் தான் படைகளுக்கு ஆள் அனுப்பிங்க, அவ்வளவு விரும்பி செத்து போயிட்டான். காணாமல் போன படை வீரர்கள் இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்கு. முஸ்லிம்கள் மத்தியில் அது இந்த வர்க்க பார்வை இழந்ததாலதான் இந்த இனவாதம் வந்து, இனவாதம்ன்றது ஒட்டுமொத்தப்படுத்துறது தானே. ஒரு முஸ்லிம் ஒன்று செய்தா எல்லா முஸ்லிம்களும் இப்படித்தான், ஒரு தமிழர் ஒன்று செய்தா எல்லா தமிழர்களும் இப்படித்தான், ஒரு சிங்களவர் ஒன்று செய்தா. இந்த பார்வை எங்க இருந்து வருதுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள், ஒவ்வொரு இனத்துக்குள்ளும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் உள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை அடையாளம் காண முடியாத ஒரு குருட்டுத்தனம் அல்லது ஒரு பார்வை இழப்பு வந்து எல்லாருக்கும் இருக்கு. எந்த பார்வை இழந்திருக்காங்கன்றா வர்க்க பார்வை இழந்திருக்காங்க. உண்மையா இனவாதத்துக்கான மருந்து வந்து வர்க்க பார்வை தான் என்ன கேட்டா. அதைத்தான் நம்ம சொல்ல வந்தேன். அந்த எல்லா முஸ்லிம்களும் சந்தோஷமா இருக்காங்களா வந்தவருக்கா பார்க்க சொல்லுங்க இந்த தோட்டம். உண்மையாவே வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அதுல ஒரு அளவு மேலோட்டமான விஷயங்களை தான் பேசி முடிக்க முடியுமே. நிறைய விஷயங்கள் மிக ஆழமாக பேசுவதற்கு வந்து இருக்கிறது, உண்மையாலே இருக்கிறது. உண்மை நாங்கள் ஓரளவுக்கு நிகழ்வினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம் நினைக்கிறேன் சொல்லி கேட்டால் ஓரளவுக்கு அந்த விஷயங்களை பேசி ஆயிடுது. இதுல சஃப்ரி, நீங்க முதல்ல சொன்னது போல இந்த பாராளுமன்ற அரசியல் குறித்து, பாராளுமன்ற அரசியல் ஊடாக
அரசியல் ஊடாக தாங்கள் எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்ற முஸ்லிம் மக்களுடைய இதுவரை கால நம்பிக்கை ஏமாற்றப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற அரசியலை நோக்கி அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் சொன்னிருந்தீர்கள் உண்மையிலே. அப்ப இப்பொழுது நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிவில் சமூகங்கள் குறித்து பேசுவதென்ற சில இடங்களை பார்க்கிறோம். முஸ்லிம்கள் சிவில் சமூகங்களை பலப்படுத்த வேண்டும், சிவில் சமூக போராட்டங்கள், மற்றது ஏனைய ஒடுக்கப்படுகக்கூடிய வர்க்க ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக ஒடுக்கப்படக்கூடிய மக்களோடு முஸ்லிம்கள், ஒடுக்கப்படக்கூடிய சிறுபான்மை மக்களாக முஸ்லிம்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற மாதிரியான குரல்கள் எல்லாம் உண்மையிலே சிறிதளவுக்கு நாங்கள் பார்க்கிறோம், இல்லாமல் இல்லை. உண்மையிலேயே இந்த இதுக்கான தீர்வை நாங்கள் நீதி ரீதியாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது நீதிமன்றமே அரசியல் மயப்பட்டு அந்த மனுக்கள் அந்த இது வழக்கு பதிவு தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி ஆயிட்டார்கள். அதுல அரசியல்வாதிகளை நாங்கள் நம்பி தோற்று விட்டோம். நீங்க முதலில் சொன்னது போல அரசியல்வாதிகள் அரசாங்கத்தோடு சேர்ந்து ஊதி பெருத்து விட்டார்கள். அவர்கள் ஊழல் பேர் வழிகளாகவும் தங்களுடைய சொத்தை சேர்த்து தங்களுடைய சேமிப்பை அவர்கள் ஒரு வாழவும் பழுதடைய விட மாட்டாங்க அல்லது பாதிக்கடைய விட மாட்டார்கள். இப்ப சூழ்நிலையிலே உண்மையிலே முஸ்லிம் மக்களுக்கு இந்த இன ரீதியான, வர்க்க ரீதியான, மத ரீதியான இந்த தாக்குதல்களில் இருந்து இந்த மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லது தங்களுடைய வாழ்வை ஒரு அளவுக்கு அவர்கள் இருப்பை உறுதி செய்ய கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டால் அவர்களுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்குன்னு நினைக்கிறீர்கள்? இந்த நாட்டிலே அப்படி ஒரு வழிகள் இருக்கிறதா என்று தெரியவில்லை. குரல் கொடுப்பதற்கு கூட பிரச்சனைகள் இருக்கிறது. இதனை பேசுவதற்கு கூட நீங்கள் இந்த ஜனாசா ஒரு மிக மோசமான அவங்களோட இதை காட்டுறாங்க. அந்த இதுக்கு அவங்க இப்ப இவ்வளவு காலமும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த முறையை பாத்தீங்கன்னா மிக மென்மையான எதிர்ப்பு தான் காட்டப்படுது. மிக மென்மையாக அவருடைய மனசை தொடுகின்ற மாதிரியான ஒரு எதிர்ப்பு. எங்கேயுமே எல்லோருமே கொடி பிடிச்சு இதை நிறுத்து என்று கத்துவதற்கு கூட அந்த அளவுக்கு இங்க நிலைமை இல்லை. மிக மெதுவாக இருந்து இந்த விஷயத்தை ஆர்ப்பாட்டங்களை செய்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சில முஸ்லிம் பகுதிகளிலே ஆர்ப்பாட்டங்கள் செய்தால் ஆர்ப்பாட்டத்தை முன்வைத்து 2-3 பேருக்கு PCR எடுத்து அதை பாசிட்டிவ் என்று காட்டி அந்த ஊரை லாக்டவுன் செய்துவார்களோ என்ற ஒரு கதை கூட இருக்கிறது. அவர்கள் அதனை கூட பயப்படுகின்றார்கள். ஏனென்றால் அண்மை காலமாக அவர்கள் PCR எடுக்கின்ற இடங்கள், தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை எல்லாமே ஒரு முஸ்லிம் பகுதியாக அந்த மயூரனாக தெரிந்திருக்கும். கொழும்பில் கூட நான் நினைக்கின்றேன் மருதானை அந்த பகுதிகள் கூட மலிகாவத்த, வாழத்தோட்டம் போன்ற பகுதிகள் தான் லாக்டவுனில் இருக்குது. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் செறிந்து வாழ்கின்றார்களோ அந்த பகுதிகளில் போய் PCR எடுக்கிறாங்க, லாக்டவுன் பண்றாங்க. இதுல கூட மக்களுக்கு நம்பிக்கையினம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப நாங்க செய்ய வேண்டியது எங்களுடைய சிவில் சமூக கட்டமைப்புகளை நாங்களா மட்டும் இல்லாம எங்களுடைய இப்பொழுது சாணக்கியன் முஸ்லிம் சமூகத்துக்காக பேசினார் என்பதை முஸ்லிம்கள் மிக இதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று சுமந்திரன் பேசுகின்றார்கள், சிங்களவர்கள் பேசுகின்றார்கள். அந்த தன்மை வர வேண்டும் என்பது இப்ப எங்களுக்காக வேண்டி சிங்களவர்கள் அதிகமாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எங்களை பற்றிய தப்பபிப்பிராயங்களை சிங்கள மக்கள் மத்தியிலே நீக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்ற எங்களுடைய அரசியல்வாதிகள், அதே போன்று சமய தலைவர்கள் இதனை பொய்யாக்கி மிக மோசமாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதனை எங்களோடு இருக்கின்ற இந்த செயற்பாட்டாளர்கள், சிங்கள சமூகத்துக்குள் இருக்கின்ற எங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்களை கண்டுபிடித்து அவர்களோடு நாங்கள் இந்த சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து செயல்படுகின்ற தங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற சக சிங்கள, தமிழ், முஸ்லிம் எல்லோரும் இணைந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியதான ஒரு வலிமைமிக்க ஒரு சிவில் கட்டமைப்பை உருவாக்குவதற்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். அதே போன்று எல்லா தரப்பினரும், சிங்களம், தமிழ், முஸ்லிம் இவர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு கூட்டாக நாங்கள் குரல் கொடுக்கின்ற பொழுது சிங்கள பாமர மக்களுக்கு நிறைய நல்ல விடயங்களை, இதனுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் மிக இலகுவாக கொண்டு சேர்க்கலாம். ஊடகங்கள் கூட இதிலே மிக மோசமாக நடந்து கொள்கின்றது. குறிப்பாக ஹிருதேரன போன்ற ஊடகங்கள் மிக மோசமாக ஒரு அற்ப பிராணிகள் போன்று முஸ்லிம்களை கையாளுகின்ற அப்படியான ஒரு இதை தொடர்ந்து விதைத்துக் கொண்டு வருகின்றார்கள். அவை இதற்கு எதிராக நாங்கள் எங்களுக்காக பேசுகின்ற செயற்பாட்டாளர்களுடைய அந்த விடயங்கள் போய் சேருவது மிக குறைவு. ஆனால் அவர்களுடைய தொலைக்காட்சி, அவருடைய ஊடகங்கள் மிக வேகமாக போய் சேர்கின்றது. ஆனால் நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டாளர்களுடைய ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருப்பதனால் அந்த வட்டத்தை நாங்கள் பிரிப்பிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. அவை சிவில் சமூகத்தை எங்களுக்கு அரசியல்வாதிகளும் சமய தலைவர்களும் கைவிட்ட போது நாங்கள் சிவில் தலைமைத்துவங்களை அல்லது சிவில் செயற்பாட்டாளர்களுக்காக நாங்கள் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது.
உங்கள்கிட்ட தான் நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். இந்த அநாகரிக தர்மபாலா முதல் இன்றைக்கு கூட அத்துரலிய ரத்ன தேரர் அல்ல ஞானசார தேரர் வரை சிங்கள பௌத்த பிக்குகள் வந்து இந்த அரசியலில் முக்கியமான செல்வாக்கு செலுத்துகிறார்கள். அல்ல அவர் அந்த செல்வாக்கை வந்து இலங்கை அரசாங்கங்கள் விரும்புகிறது. அப்ப அவர்கள் வந்து இந்த இனவாதத்தை ஊதி பெருப்பித்து இந்த மத முரண்பாடுகள் இன முரண்பாடுகளை வந்து ஏற்படுவதற்கு வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கருவியாக வேலை செய்திருக்காங்க. அதே போல இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் இந்த பிரச்சனையை வந்து சரியாக எதிர்கொள்ளவில்லையோ என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. நான் சொல்வது இஸ்லாமிய சாதாரணமான இஸ்லாமிய வழக்கத்தில் இருப்பவர்களை சொல்லவில்லை. மேலும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இதனை வந்து சரியாக அணுகவில்லையோ என்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. அது உங்களுக்கு ஏதாவது கரிசனை இருக்கிறதா? இல்ல எனக்கு சரியா விளங்கல. இப்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இந்த விஷயத்த வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க அல்லது இந்த இப்படி நிலைமை வாரத்துக்காக வேண்டி அந்த முரண்பாடுகள் தோற்றுவித்த காலம் இப்ப ஷக்ரானினுடைய குண்டுவெடிப்புக்கு பிறகு இன்னும் மிகவும் நிலைமைகள் வந்து இன்னும் இறுக்கமாக போயின. மேலே அது வந்து ஒரு அளவுக்கு வந்து சிங்கள மக்கள் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவோடு வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒடுக்குவதற்கான ஒரு ஆணையை பெற்றது போல செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்கான எதிர்வினைகள் வந்து ஒரு ஜனநாயக தளத்திலே நீங்க சொல்வது போல இருக்கிறதா அல்லது இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் வந்து அதாவது அங்க அவங்க சார்ந்த மக்களை வந்து ஏதோ ஒரு வழியிலே வந்து அவர்களும் வந்து ஏதாவது வகையில உசுப்பேத்துகின்ற அரசியலில் ஏதாவது ஈடுபடுகிறார்களா, ஏதாவது ஆபத்துகள் இருக்கிறதா என்று நான் அறியப்படுகிறேன். இல்லை, அவ்வாறான பெரும்பாலானவர்கள் கிளறப்பட்டு விட்டார்கள். பெரும்பாலானவர்கள் கைது செய்யப்பட்டு அந்த அந்த பயம் இருக்கிறது ஏதாவது பேசினால். ஆனால் இன்னும் சிலர் அவ்வாறான கருத்துக்களை போராட்டம் செய்ய வேண்டும் இதுக்கு எதிராக சிலர் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் குறிப்பாக நாட்டில் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து பேசுகின்ற சிலர் அப்படி இருக்கின்றார்கள். அதே போன்று பெரும்பாலானவர்கள் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டா பேசினவங்க வந்து இந்த சஹ்ரானுடைய பிரச்சனைக்கு பிறகு ஓரளவு வாய் மூடி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய அந்த கைது இன்னமும் அவர்கள் வெளிவராமல் இருப்பது, அரசாங்கம் யாரை எக்ஸ்ட்ரீமிஸ்டா நினைக்கின்றதோ எந்த இதுவும் தேவையில்லை. இவர் ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு கமெண்ட் அடிச்சுன்னு சொன்னாலே போதும் அவரை தூக்கி விசாரணை என்ற பேர்ல வச்சுக்கொள்ளாங்கிற அந்த பயம் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்குள்ள அவங்க ஓரளவு மௌனமா இருக்கிறாங்க. இது ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைப்பாடு என்றால் அவர்களும் இதுக்குள்ள வந்து பூந்தாங்கண்டா சிங்கள மக்களுக்கு அதனை கையாளுவது ரொம்ப இலகுவாகவும் இருக்கும். அது இந்த இனவாதிகளுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி இருக்கும். ஆகவே இந்த போராட்டங்கள் இன்னமும் அந்த ஒரு எளிமையான வடிவமாக இருப்பதற்கு காரணம் அதுவும் ஒரு காரணம் தான். அவர்கள் மோசமாக அல்லது மிக அவர்கள் தெரிந்தான அவருடைய போராட்டம் அது அந்த கருத்துக்கு இல்லாமல் இருப்பது கூட ஒரு வகைக்கு நாங்கள் சிங்கள மத்தியில் ஒரு விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மயூரனிடம் ஒரு கேள்வி, இதனை இறுதி கேள்வியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உரையாடுவதற்கு மற்றவர்களும் காத்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரலாம். நான் மயூரன் கேட்கிற கேள்வி கொஞ்சம் நீண்ட பதிலை நீங்கள் சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த கேள்வியை கேட்க முற்படுகிறேன். என்னென்றால் இந்த கொரோனா தொற்று காலத்தை வந்து ஒரு இனொடுக்குமுறை கருவியாக இலங்கை அரசாங்கம் பாவிக்க பார்க்கிறது என்கிற விஷயத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக இப்ப இன்றைக்கு இடதுசாரிகள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதான முரண்பாடாக வந்து இன முரண்பாட்டையும் அடிப்படை முரண்பாடாக வர்க்க முரண்பாட்டையும் நாம் சொல்லி வருகிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே இன்றைக்கு இன முரண்பாடு என்பது இன்றைக்கு நாங்கள் முதலே வந்து 2 தமிழ் சிங்கள இன முரண்பாடாக பார்த்தது போக இப்பொழுது தமிழ் சிங்கள முஸ்லிம் 3 தரப்பும் வந்து மிக அழுத்தமாக அந்த இன முரண்பாடு என்கிற விஷயத்துல நாங்கள் பேச இருக்கோம். அந்த நிலைமை இருக்க அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு நாடு அதற்குள்ளே வந்து மக்களுக்கு பன்முகத்தன்மை எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு ஒரு நாடு என்கிற அளவிலே நாங்கள் இன ஐக்கியத்தையும் சகவாழ்வையும் வலியுறுத்தி வருகிற அரசியலை தொடர்ந்து செய்து இந்த மக்களுக்கு ஒரு ஆபத்தில்லாத ஒரு அரசியலை செய்து கொண்டு அந்த ஆபத்தில்லாத அரசியலை நோக்கி மக்களை நாங்கள் எடுத்து செல்ல முற்படுகிற நேரத்திலே மீண்டும் மீண்டும் இவ்வாறான இனவாத செயற்பாடுகள் அந்த மக்களை மீளெழுத்து செல்வது என்பது நாங்கள் நம்புகிற ஒரு வர்க்க விடுதலையை எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்தும், வர்க்க விடுதலையூடாக வந்து ஒரு இன ஒற்றுமையை எந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்க முடியும் என்கிற கேள்வி சாதாரணமான ஆட்களுக்கு இருக்குமா இல்லையா? அப்ப அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுல வர்க்க அரசியலை இல்லாமக்கிறதுக்காகத்தான் அதிகார வர்க்கங்கள் வந்து எப்பவுமே போராடும், உலகம் பூராக போராடும். அவர்கள் தங்கள் கையில கிடைக்கிற எல்லா கருவிகளை வச்சும் வர்க்க அரசியல் இல்லாமக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். அந்த கருவி மதமாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், மிருதுவாகவும் இருக்கலாம்.
இலங்கையினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ம். வர்க்க அரசியலினுடைய முதுகெலும்பை முறிப்பதற்காக இனவாதம் கையில் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை வரலாற்று ஒவ்வொரு தரமும் தெளிவா பார்க்கலாம். மிகப்பெரிய ஹர்த்தாலுக்கு பிறகு, அதாவது கொண்டு போய் கப்பல்ல அமைச்சரவை நடத்த வேண்டிய நிலைமைக்கு நாடு முழுக்க தொழிற்சங்கங்களுடையும் இடதுசாரிகளுடையும் கைக்குள்ள போனதுக்கு பிறகு இன அரசியலை எழுப்பிக் கொண்டு சிங்களம் மட்டும் என்று சொல்லிக்கொண்டு அதெல்லாம் கொண்டு வந்தார்கள் இல்லையா? அது மாதிரி 77, 83 கலவரம் எல்லாமே வர்க்க அரசியலை இந்த முதுக உடைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். இப்பயும் அதான் நடக்கும். அப்ப எதிரி சும்மா இருக்க மாட்டார் தான். எதிரி எப்பையும் எங்களை உடைக்கிறதுக்கு அவர் பார்த்து கொண்டிருப்பார். நாங்களும் எங்களுடைய வர்க்க அரசியலை வந்து முன்னுக்கு எப்படி நிறுத்துறதுன்றதை பார்த்து கொண்டிருக்கோம். இப்ப இந்த பிரச்சனையிலேயே பாருங்க, இந்த உடல்களை முஸ்லிம்களினுடைய உடல்களை எரிக்கிற பிரச்சனையில கூட தொடக்கத்துல இருந்தே இடதுசாரிகள் தங்களுடைய மிக வலுவான ஆதரவை முஸ்லிம் மக்களுக்கு வழங்கி வருகிறார். தொடக்கத்துல இருந்து இப்ப அண்மையில கூட இந்த எரிப்புக்கு எதிரான போராட்டங்கள்ல புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சி தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது. போராடுபவர்களை ஆதரிச்சும் உடல்களை வந்து எரிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி, முஸ்லிம்களினுடைய உடல்களை எரிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி புதிய ஜனநாயக கட்சியினுடைய அறிக்கை வந்திருக்கிறது. முன்னிலை சோசியலிச கட்சி அதுக்கு எதிராக அறிக்கை விட்டிருக்கு. ஈவன் ஜேவிபி கூட அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. அது தவிர ஏனைய இடதுசாரிகள் பலரும் இப்ப விடுதலை இயக்கம், லிபரேஷன் மூவ்மெண்ட், ஐக்கிய தேசிய கட்சியும் கூட எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி அல்லது அதுக்கு கீழே கூடிய சசித் பிரேமதாசா இருக்கக்கூடிய தரப்பும் கூட இதை எதிர்க்கிறார்கள். நான் இடதுசாரிகளை சொல்றேன், அத்தனை இடதுசாரிகளும் இதை எதிர்க்கிறார்கள். அது தவிர இப்ப லிபரேஷன் மூவ்மெண்ட் வந்து இந்த வெள்ளை துணி கட்டுற போராட்டத்தை ஒன்றை முன்னெடுத்து, அது இடதுசாரி பெண்களினுடைய அமைப்பு. அதை தவிர ஏனைய அமைப்புகள், சிறு சிறு அமைப்புகள் எவ்வளவோ பேர் இதுக்கு நிற்கிறாங்க. ஏனென்று சொன்னால் இனம் கடந்த ஒரு ஒற்றுமை உருவாக்குறது என்று வரும்போது வர்க்க அரசியலை தெளிவாக செய்யும். அதை வளர்த்தெடுப்புதான் எங்களுடைய வேலை. எதிரி எப்பொழுதுமே அதை உடைக்கத்தான் பார்க்கணும். நல்லது. இப்பொழுது காத்திருக்கிறார்கள், எங்களோடு இந்த இணைப்பிலே காத்திருக்கிறார்கள் அல்லது காத்திருப்பவர்களுடைய கேள்விகளுக்கான நேரத்தை வழங்குகிறோம். இந்த உரையாடலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள். உங்களுக்கு இந்த உரையாடலிலே கருத்துக்களை சொல்லி இந்த உரையாடலுக்கு வலை சேர்க்க முடியும் என்று சொன்னால் உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக சொல்லி விடுங்கள். உங்களோட கேள்விகளையும் நீங்கள் சுருக்கமாக, கேள்விகள் இருந்தால் கேள்விகளையும் கருத்துக்களையும் சுருக்கமாகவே கேட்டு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் நன்றி. யாராவது இருந்தால் நீங்கள் பேசலாம். நீங்க கேளுங்க, ரைஸ் பண்ணுங்க. பயன்படுத்தப்பட்டுங்கள். சப்ரீம் கூட பக்கம் சத்தம் வந்தா நீங்க மியூட் பண்ணி வச்சிருந்துட்டு பதில் சொல்லிக்க நீங்க. ஹலோ கோளரூப, நான் கேட்கிறேன், விளங்குதா? என்ன பேர்? கிருஷாந்தா? கிருஷாந்த் யா. பேசுங்க. உங்களோட முகத்தை காட்ட முடியுமா? முடிஞ்சா நான் சந்தோஷம். இல்ல, இப்ப லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. நான் காய்ச்சி கொண்டிருக்கேன். ஒரு சின்ன கருத்து தான் வந்து நல்ல டிஸ்கஷன். அப்ப எனக்கு என்னென்றால் மைரோன் டைம் ஒரு கேள்வி இருக்கு, சப்ரி டைம் ஒரு கேள்வி இருக்கு. ஒன்று வந்து மைரோன் டைம் என்ன கேள்வி என்றால், இப்ப ஒரு வர்க்க பார்வை வரணும், இந்த விஷயங்கள் வந்து அந்த கண்ணோட்டத்துல வந்து அணுகப்படணும், அதை நோக்கி வந்து மக்கள் அரசியல்மயப்படணும்ன்றதுல வந்து எனக்கும் உடன்பாடுதான். ஆனா பிரச்சனை வந்து இப்படி நான் பாக்குறேன் வந்து உண்மையா இப்ப ஒரு சிவில் சமூகங்கள் அடங்கியதும், ஒரு பண்பாட்டு குழுக்கள் அடங்கியதும், இடதுசாரி பார்வை கொண்ட அமைப்புகள் அடங்கியதுமான பல்வேறு வகையான குழுக்களால ஆனதாதான் இந்த சமூகம் வந்து இருக்கும். அப்ப இந்த இஷ்யூ பேஸ் வந்து நாங்கள் பார்க்கல சில ஒற்றுமைகள் வந்து ஒரு ஜாயினிங் வந்து நடக்கலாம். இப்போ ஒரு பை சான்ஸா வந்து ஐக்கிய தேசிய கட்சியும் இதுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம்னு சொல்றது வந்து அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான். வந்து அந்த கண்டிஷன்ஸை வந்து நாங்கள் எப்படி கையாளக்கூடிய மாதிரி இருக்குமென்ற இதுகளை வந்து வச்சுதான் அதை பார்க்கலாம் வந்து. ஸோ ஒரு அரசியல்மயப்படுத்தல் என்ற ரீதியில எப்பயுமே ஒடுக்கப்படும் பொழுது அதிகமாக மக்களை அரசியல்மயப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த நேரங்கள்ல வந்து இடதுசாரிகளோ பண்பாட்டு குழுக்களோ அல்லது இந்த அதர் அமைப்புகளோ, இப்ப நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம் இனவாதம் பேசக்கூடிய குழுக்களுமே அந்த சக்தியை வந்து கிராஸ் பண்ணி கொண்டுதான் இருக்கு. நாங்க பொலிட்டிசைஸ் பண்ணிக்கல வந்து பெரிய அளவான பிரம்மாண்டமான கட்சிகள் அதுக்கான ஆதரவு வந்து கொடுக்கல. இப்ப உதாரணத்துக்கு வந்து ரவுஹக்கி மாதிரியான ஆக்களும் வந்து
ஒரு ஒரு பெரிய புரோட்டஸ்டன் இதுல வந்து அப்படி முன்னுக்கு நின்று செய்து கொண்டு இருக்கணும். ஐக்கிய தேசிய கட்சி இது சார்ந்த ஆட்களும் வந்து அந்த விஷயங்கள்ல வந்து உடன்பட்டு கொண்டு நிக்கணும். அப்ப திருப்பி திருப்பி வந்து ஒரு மைனர் லெவல்ல தானே ஒரு நம்பிக்கையை வந்து கிராஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் ஏற்கனவே உடன்பட்ட ஒரு சிறு குழுக்களோட இவங்களுக்கு ஆன விஷயங்கள் வந்து நகர போகுது. அப்ப நீங்க பாராளுமன்ற ஜனநாயக அரசியல் கடந்த கால வரலாற்றுல இருந்து நீங்க திருப்பி திருப்பி சொல்ற விஷயங்கள் வந்து இந்த சிமிலரான விஷயங்கள் தான். அப்ப இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா வந்து இந்த அரசியலமைப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை இந்த மெயின் ஸ்ட்ரீம் அந்த ஒரு ஒரு பெரிய கட்சிகள்கிட்ட இருந்து இந்த பண்பாட்டு குழுக்கள் இடதுசாரி அமைப்புகள் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து மிச்ச சிவில் அமைப்புகளோட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி கையாளினும் அண்ட் ஒரு அவையையும் சேர்ந்து பொலிட்டிசைஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ப்ராக்டிக்கல் என்னன்றதான் எனக்கு உண்மையா வந்து யோசிக்கணும். ஒரு ஐடியாலஜிக்கலா அதனால விளங்கிக் கொள்ள முடியுது, அதை நோக்கி போகணுமெண்டு. பட் அதுக்கு நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எங்களை அதை செய்ய வைக்க முடியுதா என்றதான் இந்த கேள்வி மயூரனுக்கு. அது மயூரன் சொல்லி முடிச்ச அப்புறம் நான் சபரின கேள்வி கேட்கிறேன். இது உண்மையா இதுக்கான வழிமுறையாக ஐக்கிய முன்னணிகளை அமைக்கிறது என்று சொல்றதுதான் அது பல இடங்கள்லையும் பரீட்சிக்கப்பட்டது. மிகவும் வெற்றி அடைந்த முறையாகவும் அது இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையை மையப்படுத்தின ஒரு பிரச்சனையை மையப்படுத்தின போராட்டங்கள் வருகின்ற பொழுது அது வந்து ஐக்கிய முன்னணிகள் மூலமாக கொண்டு போகப்படும். ஆனா அது என்னன்னு சொன்னா அது எந்த திசையை நோக்கி நகரப்போகுது இந்த ஐக்கிய முன்னணி என்றது. இப்ப கிருஷ்ணா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நாங்க அந்த சுடலை பிரச்சனையா இருக்கலாம், அல்லது தண்ணீர் பிரச்சனை, அந்த நன்னீர் பிரச்சனை யாழ்ப்பாணத்திலே இருக்கலாம், அது தவிர அண்மையில 1000 ரூபாய் பிரச்சனையா இருக்கலாம். எல்லாத்திலையுமே இடதுசாரிகள் ஐக்கிய முன்னணிகளை அமைத்தார். இடதுசாரிகள் மட்டுமல்லாமல் ஜனநாயக முற்போக்கு சக்திகளை எல்லாம் தம்மோடு இணைத்துக் கொண்டார்கள். ஒரு சில இடதுசாரி கட்சிகள் அந்த ஐக்கிய முன்னணி கோட்பாட்டை நிராகரிப்பவர்கள், அவர்களை விட்டுவிட்டு ஏனையவர்கள் வந்து பெரும்பாலும் ஐக்கிய முன்னணிகளுக்குள் தம்மை உள்ளடக்கிக் கொள்ளக்கூடியவர்கள். அந்த ஐக்கிய முன்னணி அமைக்கின்ற பொழுது அது எந்த பக்கமும் நகர்றதுக்கான ஆபத்தோடு இருக்கும். அப்ப அங்க வந்து இயங்கியல் ரீதியாக எந்த சக்தி பலமாக இருக்கிறதோ அந்த சக்தி வந்து தன்னுடைய திசையில் நகர்த்தி கொண்டு போகும். இடதுசாரிகள் பலமாக இருக்க வேண்டும். அப்ப அந்த பக்கம் நகர்ந்து கொண்டு போகும். இதை விட எங்களுக்கு இப்பொழுதுக்கு ஒரு வழியும் இல்லை. எல்லாரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த பிரச்சனையை வந்து விழிக்கோணமாக இருந்தால் இதை தவிர வேறு ஒரு வழிமுறை இருக்கிறதா தெரியல. நான் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. அதனால எனக்கு ஒரு டவுட்டா தான் வந்து நான் அது கேட்டு நான் வந்து உண்மை எனக்கு ஏனண்டா ப்ராக்டிக்கலி பார்த்தா வந்து தியரட்டிக்கலி இம்ப்ரெசிவான நிறைய விஷயங்கள் வந்து இவைட்ட தான் இருக்கும், இடதுசாரிட்ட தான் இருக்கும். ஒரு பேச்சு இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், அல்லது ஒரு மக்கள் தரப்புல இருந்து ஒரு ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஈவன் ஒரு டிராமட்டிக்கலான அட்மாஸ்பியரை கூட வந்து வேலை கொடுக்க முடியும் அந்த அந்த ஒரு ப்ராக்டிக்கலா வந்து. ஆனா ஏன் அந்த ஒரு இதை வந்து அரசியல்மயப்படுத்த இப்ப நாங்க உண்மை அரசியலுக்கு வந்து இந்த ஜெனரல் அரசியல் கவனிக்க தொடங்கி வந்து கொஞ்ச காலம் தான் வந்து நீங்க அதுக்கு முன்னுக்கு இருந்து இதுல பார்த்து கொண்டிருக்கிறபடியால தான் நான் அதை அந்த பேக்ரவுண்ட்ல வச்சுதான் கேட்டு நான் வந்து ஒரு லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எங்கட வழிமுறைகள் இந்த ஐக்கிய முன்னணிகள் உருவாக்குறது வந்து தேர்தல் கால கூட்டுகள்ல இருந்து எல்லா நேரங்களிலுமே வந்து நிறைய பிரச்சனைகளை இடதுசாரிகள் வந்து தொடர்ச்சி சந்திச்சு கொண்டு இருக்கணும். ஸோ ஆனால் ஏன் அப்ப எங்களால இன்னும் ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் அவைக்கு விளங்கக்கூடிய விஷயங்களை நாங்க சொல்ற நேரத்தில் அவங்க அந்த உடன்பாடுல இருந்து போயிடுறாங்க. அவங்களால விளங்க முடியாத விஷயங்களை இடதுசாரிகள் பேச வரைக்குள்ள அந்த நேரத்துல விலக்கி வச்சிடறாங்க. அந்த இடம் தானே முக்கியமான இடம். அப்ப அந்த இடத்த எப்படி அவங்க ஈஸியா ஸ்கிப் பண்றாங்க தொடர்ந்து. அதான் பிரச்சனை வந்து எத்தனை நேரம் தோத்தாலும் திருப்பி திருப்பி அங்கதான் ஓட்டிங் அதிகரிச்சு கொண்டே இந்த பட்டறிவுகள்ல இருந்து கற்றுக்கொண்டு நல்ல திசையை நோக்கி போவோம். இன்னும் சாரி நேரம் கூட போயிட்டு போல அந்த பிரச்சனை இல்ல. நீங்கள் என்னென்றால் சில நேரத்துல வேற ஆட்களும் கேட்க இருக்கோதியா நீங்க சஃப்ரிட்ட உங்களுக்கு கேள்வியா கேட்டீங்கன்னா அதை கொண்டு ஓகே சாரி சப்ரி என்னென்றால் நீங்க ஒரு இலக்கியம் சார்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து எங்க எழுத்து தரப்பு எழுத்துல வந்து அதுவும் குறிப்பா வந்து எல்லா தரப்பும் கேட்க முடியாது. ஆனா இலக்கியத்தோட செயல்பட கூடிய ஆட்கள்கிட்ட இருந்து வந்து என்ன வகையான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்கள்கிட்ட இருக்கு, என்ன மாதிரி இந்த மாதிரி நேரங்களை வந்து மக்களை அரசியல்மயப்படுத்துறதுல எங்க எழுத்து தரப்பு வந்து செயல்படுவோம். ஒரு அந்த சிங்கிள் கோரிக்கைக்கு அங்கால இதை அது வந்து என்ன மாதிரி வெளிப்படுத்தணும் நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். வந்து எப்படி எழுத்து தரப்பு இயங்க வேணும் இந்த மாதிரி சூழல்கள்? இந்த மாதிரி சூழல்ல தான் விலக்கிய தரப்பு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா பலர் குரல் கொடுக்குறாங்க, பேசுறாங்க. ஆனா அது மிக காத்திரமாக நினைக்கும் இதுல ஒரு குறைபாடு இருக்கிறது. பல எழுத்தாளர்கள் கூட இதுல மௌனம் சாதிக்கிறாங்க. ஏன்னு தெரியல, அல்லது அவங்க அதுல உடன்படுறாங்களா அல்லது தெரியல. ஆனா அதையெல்லாம் மீறி சிலர் அதுக்காக இயங்குறாங்க. அது எல்லோருமே வந்து எழுதணும். எழுதினா தான் அது சரியா வரும். இந்த
இந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு எழுதாட்டியும் ஒரு அந்த இலக்கியவாதிகளும் இலக்கியம் எங்களுக்கு என்னத்துக்கு அது தெரியல. ஆனா நிறைய பேர் இதுல மௌனம் சாக்குறாங்க. ஆனா நாங்க தொடர்ந்து எங்களால முடியுமான அளவு வேலை செஞ்சுட்டு வருகிறோம். எங்களுடைய நண்பர்கள் வட்டங்கள் அடுத்து எங்களுடைய பலரோடு சேர்ந்து வேலை செய்கின்ற பொழுது எழுதுகின்றார்கள் தான். ஆனால் ஒரு குறைபாடு இருக்கிறது. அது என்ன அரசியல் சரியில்லை. அது ஒரு அந்த அளவுக்கு எழுதலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது எங்களுடைய நண்பர்கள். ஏனென்றால் எனக்கு இந்த கேள்வி என்ன வந்து உண்மையா இது என்ன பண்பாட்டு தளத்தையும் இதையும் விளங்கி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பா? மற்ற சமூகங்கள் இந்த மாதிரி நேரத்துல தான் உண்மையா எங்களுக்கு இந்த சின்ன பாடப்புத்தகத்துல இருந்து கூட ஒரு விஷயம் இருக்காது. முஸ்லிம்கள் பற்றி ஒரு அறியறதுக்கு இப்ப பண்பாட்டு சுவர்கள் இருக்கிற இடங்கள், ஒரு மெட்ரோவா எல்லாரும் கலந்துருக்கிற இடங்களை விட வெளியில அந்நியமா இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரியான ஒப்ரேஷன் நடக்கும்போது தான் அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கு, அதன நம்பிக்கைகள் என்ன மாதிரி இயங்குது, அந்த சென்டிமெண்ட்ஸ் பற்றின வேல்யூஸ் எல்லாம் ஷேர் பண்றதுக்குரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அது மொழிக்குள்ளதான் நடக்கு. நாங்க பேசுறன்ற அந்த இந்த டிவி பேட்டியல் கொடுக்குறது அல்லது ஒரு பேச்சு இந்த மாதிரி ஈவன் இந்த மாதிரி கலந்துரையாடலுக்கு அங்கால எழுத்துல இந்த ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதுல ஒரு சின்ன தொகுப்புகளை மாத்துறதான சில விஷயங்களை அட்டம் பண்ணுறது உண்மையா தொடர்ந்து இதே மாதிரியான பிரச்சனை நடக்கத்தான் போகுது. அப்ப அதை ஒரு மூளை கட்டி இழுத்து கொண்டு போறதுக்கு எழுத்து மாதிரியான ஸ்டோரேஜுக்குள்ள நாங்கள் அந்த விஷயங்களை செய்யறதுக்கு ஒரு இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க தான் அதை கொஞ்சம் கூட விளக்கமா கூட எழுத முடியும். அதான் பிரச்சனையே இப்ப அதர் கம்யூனிட்டிஸ் இதுக்கு ஆதரவான ஒரு இதை எழுதலாம், நல்லாவே அறிஞ்ச விஷயங்களை பற்றி எழுதலாம். ஆனா அது இந்த பண்பாட்டு உள்ளுக்க இருக்கிறாங்களாலதான் அது சரியா மொழியில ஸ்டோர் பண்ணிடும். உங்களை முடிஞ்ச நண்பர்களையும் சொல்லுங்க, நீங்களும் கட்டாயங்களால முடிஞ்ச பக்கத்துல அது ஒரு எழுத்து பூர்வமான விஷயங்களா முன்னுக்கு வைங்க. நல்லது அது. கட்டாயம் இந்த குறைபாடு இருக்கிறது. இருந்தாலும் இலங்கையில இருந்து சில அரசு தொழிலுக்குள்ள இருந்து எல்லாம் எழுதுறதும் ஒரு சில சிக்கல்கள் கடந்த காலங்களில் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் இதுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது, எழுத வேண்டிய தேவை. நன்றி சான். இது உண்மையாவே எனக்கு இது உண்மையிலே அந்த வரலாற்று சுழற்சியில இந்த தமிழர்களுக்கு ஏற்பட்ட நெருக்குதல் ஆரம்ப காலங்கள் 80கள்ல இந்த மாதிரியான நிலைமைகள் இருந்தது. அது சும்மா பதிவுகள், கவிதை தொகுப்புகள், மரணத்தில் வாழ்வோம் என்ற தொகுப்பு என்கிற விஷயங்கள் எல்லாம் நேரத்தில் வந்தது. அதே போல விஷயங்களுக்கான ஒரு நெருக்கடி தான் இங்க இருக்கிறது. அந்த விஷயங்கள் நிச்சயமாக அந்த தரப்புகளிலிருந்து வரும் என்று நினைக்கிறேன். கிருஷாந்த், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக ஏதாவது கருத்து சொல்ல இருப்பவர்கள் நீங்களாகவே முன்பாரு. கோகுலன், நான் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இனிமேல் ஒரு முக்கியமான ஒரு கடுமையான நெருக்கடியை முஸ்லிம் சமூகம் சந்திச்சிருக்குது. இந்த ஜனாசா எரிப்பு விவகாரம் என்பது மிக ஒரு மோசமான விஷயம். இந்த இனவாத அரசு ஒரு மோசமான செயலை செய்து கொண்டிருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன என்று சொன்னால், இந்த இனவாத அரசுகள் கடந்த பல தசாப்த காலமாக இந்த சிறுபான்மை இனங்களை தொடர்ந்து ஒடுக்கி கொண்டே இருக்குது. இது ஒரு விஷயம் அல்ல, எத்தனையோ விடயங்கள் இப்படி சில விடயங்கள் மட்டும் பரபரப்பா பேசப்பட்டு கொண்டு இருக்குது. நாங்கள் இன்றைக்கு இந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த ஜனாசா எரிப்பு விஷயம். ஆனால் இங்கு நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் இது மட்டும்தான் விஷயம் அல்ல. இன்றைக்கு நாங்கள் இதுல நாங்கள் இணைந்து பேசுகிறோம், இதை நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், இதுல வெல்லலாம். இதோட விஷயம் முடிஞ்சுதா? இல்ல. நாளை வேறு ஒரு விஷயம் தொடர போகுது. அப்ப இதே நேரம் இந்த விஷயம் போய்கொண்டிருக்கும் போதே வேறு பல ஒடுக்குமுறைகள், வேறு பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப இங்க என்ன நடைபெற தொடர்ச்சியான ஒரு ஒருங்கிணைவு அமைப்புகளுக்கு இடையில இருக்கவான. அப்ப எல்லாரும் தான் ஒடுக்கப்படுகிறார்கள். அப்ப மற்ற இனங்களும் ஒடுக்கப்படுகிறது. அப்ப வேறு விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அப்ப அந்த பரஸ்பரம் புரிந்துணர்வு இருக்க வேணும் என்றதான் ஒரு முக்கியமான என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. இப்ப முக்கியமா நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம். இப்ப இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கும் போதே இப்ப கனடால கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபனி பாய் என்ற திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கு. அந்த திரைப்படத்துல அவர் தெளிவாக சொல்கிறார்கள், இந்த 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப அதுக்காக பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு பாய்காட் ஃபனி பாய் என்று சொல்லி மூவ்மெண்ட்ஸே வந்திருக்குது, எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்துமே இப்ப இந்த ஜனாசா எரிப்பு விவகாரத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பல அமைப்புகள் உள்ளவர்கள் கூட அந்த ஃபனி பாய் என்ற அந்த விவகாரத்துல இல்லை அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிற குரலை எழுப்புகிறார். அப்ப இங்குதான் நாங்கள் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கிறபடியால் வர்ற ஆபத்தை நான் எப்படி இந்த டபுள் ஸ்டாண்டர்டை நீங்கள் எடுக்க முடியும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இங்கு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்துக்கு எதிராக அவர் ஒரு தீவிரமாக இல்லாமல் ஒரு சாதுரியமாக ஒரு தங்களோட செயற்பாடு நகர்த்தி கொண்டிருக்கிறார்.
அப்ப அதற்கு எதிராகவும் வந்து அப்ப இதற்கு குரல் கொடுப்பவர்கள் வந்து அதற்கு எதிராகவும் குரல் கொடுக்க வேண்டும். நாளைக்கு வந்து வேற வேற பிரச்சனைகள் முளைக்கலாம். வேறு இனத்து நாளைக்கு மலையக மக்கள் மீதான தொடர்ச்சியான இன்னொரு தாக்குதல். அப்ப இந்த முற்போக்கு அணிகள் என்று சொல்பவை வந்து சரியான புரிந்துணர்வோடு வந்து இயங்கும். இதுலயும் வந்து சில சில சக்திகளை பார்த்தீங்க என்று சொன்னால் இதுவரை காலம் வந்து இந்த இனவாத அரசுகளோடு ஒட்டுண்டு கிடந்த ஒரு புரண்டு கிடந்த சக்திகள் எல்லாம் வந்து இன்றைக்கு வந்து களத்துக்கு இறங்கிறீர்கள். அப்ப அவர்களை நோக்கி சில நேரங்கள்ல மக்கள் கேள்வி வைக்கிறார்கள், ஓ இது இனவாத அரசா, எப்போதிருந்து இது இனவாத அரசு, உங்களுக்கு எண்டிலிருந்து இது இனவாத அரசு ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு. அப்ப இதுல வந்து இந்த விடயம் நடக்குது. இந்த விஷயம் முடிந்த உடனே நாளை திரும்பவும் நாங்கள் போய் அந்த அரசுகளுடன் கூடி குழாவது என்பது அதெல்லாம் ஒரு ஆபத்தான விஷயம். அப்ப நாங்கள் என்ன இதுல பார்க்கணும் சொன்னா தொடர்ச்சியான செயற்பாடு வந்து இங்கு முக்கியம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நாளைக்கு மலைய மக்கள் தாக்கப்படலாம், அல்லது வடக்கு கிழக்கு மக்கள் தமிழ் மக்கள் பாதிக்கப்படலாம். அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயற்பாடு, ஒரு குழு வந்து ஒரு முக்கியம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி. யாராவது வேறு இணைந்திருப்பவர்கள் யாராவது உங்களுடைய நேரத்தையும் இந்த உரையாட நேரத்தையும் நீங்கள் நீடிக்காது கலந்து தொடர்பு கொண்டா நல்லது. உடனடியாக ஓகே. இப்ப கடைசியா வாசன் தோழர் சொன்னது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் நீங்க சொல்லலாம். மயூரன், உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கிறதா? இல்லை, அது அவருடைய கருத்து சொன்னா நான் பண்ணி போய் பார்த்தா இந்த கருத்துக்களையும் சொல்லியிருக்கலாம். ஆனா இது முக்கியமா ஒரு விஷயம், இது முடிய போகுதுன்றதால நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சுருக்கமா சொல்லிடுறேன். இப்ப இதுல பார்த்து கொண்டிருக்க தமிழர்கள் பொறுத்தவரையில நான் என்னுடைய நண்பர் வட்டங்களுக்குள்ள எல்லாம் பாக்குறேன். என்னன்னு சொன்னா, நாங்க அடி வாங்கிக்குள்ள பார்த்து கொண்டு இருந்தவங்க தானே, இப்ப அவங்க அடி வாங்கிக்குள்ள நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். ரெண்டு மாதிரி இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கருத்தொண்டு பரவலா சொல்லப்படுது. இது வந்து என்னன்னு சொன்னா, ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு போர் நிகழும் பொழுது ஒவ்வொரு தரப்புகளும் அதுல பங்கு பெற்றுகின்ற ஒவ்வொரு சக்திகளும் தரப்புகளும் எப்படி இயங்கும் என்பது வந்து அந்த போரினுடைய இயங்கு விதிகள் தீர்மானிக்கும். இது உண்மையா பரந்த விஷயம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. உலகம் பூராக அனுபவங்களை பார்த்து கொண்டிருந்தால் அது தெளிவா தெரியும். ஒவ்வொரு தரப்பும் எப்படி இயங்கும், அது எப்படி இயங்க வைக்கப்படும், அதுக்கு பின்னாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அது இல்லை பிரச்சனை. நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இப்ப அவர்கள் அடி வாங்கட்டும் நாங்க பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்றது வந்து ஒடுக்கப்படும் ஒரு தேசிய இனத்துக்கு அவ்வளவு நல்லது இல்லை. ஏனென்றா இங்க வந்து ஒடுக்குமுறையினுடைய தன்மை வந்து இந்த எம்மை ஒடுக்கிய அதே ஒடுக்குமுறையின் தன்மை தான் முஸ்லிம்களையும் ஒடுக்கும். அப்ப எரித்து கொண்டு வருகிறார்கள், இந்த ஊரை எரித்து கொண்டு வருகிறார்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனோட கொஞ்சம் பேரு சண்டைகள் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டை எரித்து கொண்டிருக்கும் பொழுது அவரோடு சேர்ந்து நின்று நாங்கள் எரிக்க வருவோரை போராடி தடுப்பதா அல்லது அந்த வீடு எரியட்டும் என்று காத்திருப்பதா என்பதை தமிழர்கள் தீர்மானிக்க இப்படி சொல்றார்கள் தீர்மானிக்க. அதாவது ஒடுக்குமுறைக்கு உள்ளாகின்றவர்கள், அரசு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகின்றவர்கள் தம்முள் ஒன்றுபட வேண்டிய தேவை மிக முக்கியமானது. உங்களை வந்து நீங்க தனிமைப்படுத்தி கொண்டு மற்றவர்கள் எல்லாரும் நாங்க சேர மாட்டோம், நான் எங்களோட தனிமைப்பட்டிருப்போம் என்று சொல்லி கொண்டு போனா வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு ஒடுக்குமுறை எதிர்க்க முடியாது. அரசு ஒடுக்குமுறை என்பது, பேரினவாத ஒடுக்குமுறை என்பது மிகப்பெரிய எந்திரம். அதை எதிர்க்கிற வலுவெல்லாம் உங்களுக்கு தனிமைப்பட்டு போய் ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து ஒரு பரந்துபட்ட ஐக்கிய முன்னணி அமைப்பதன் மூலம் மட்டும்தான் எதிர்க்க முடியும். அதாவது ஒடுக்குமுறையாளர்களை தனிமைப்படுத்துவதன் மூலம் தான் எதிர்க்க முடியும். உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கதவை அடைத்துக் கொண்டுதான் இருக்க முடியாது, நீங்க செத்து போயிடுவீங்க. என்னபடியால இந்த மாதிரியான சிறுபுள்ளத்தனமான வாதங்களை எல்லாம் விட்டு ஒடுக்குமுறை ஒன்று நிகழும் பொழுது அதுக்கு எதிராக குரல் கொடுப்பது ஒடுக்குமுறைக்கு உள்ளாகின்ற ஒரு மக்கள் கூட்டத்துக்கு மிக முக்கியமானது. இந்த ஒன்றிணைவு முக்கியமானது. அந்த ஒன்றிணைவில் அனைவரும் ஒன்றிணைந்து எந்த ஒரு ஒடுக்குமுறை நிகழ்ந்தாலும், அது யாருக்கு நிகழ்ந்தாலும் எல்லோரும் ஒன்றிணைந்து எதிர்க்கின்ற ஒரு புதிய கலாச்சாரத்தை, புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவது நம்முடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்ற வேண்டுகோளை நான் வந்து அவர்களுக்கு வைக்க வேண்டும்.
உண்மை நல்லது. உங்களோட கருத்தை சேர்த்து கொண்டு நான் சஃப்ரீனுடைய கருத்தோடு இந்த நிகழ்வை முடித்துக் கொள்வோம். உண்மை சஃப்ரி, உண்மையில உங்களுக்கு அந்த இலங்கையினுடைய இன நெருக்கடி வரலாற்றை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இலங்கைக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் எப்படி முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் பிரித்து கையாண்டது என்பது சொல்ல உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே இப்ப மயூரன் சொன்னதை போல உண்மையிலேயே இந்த தனிமைப்படுத்தப்பட்டு தனித்தனியாக நாங்கள் பிரித்தளிக்கப்படுகின்ற ஒரு அபாயத்தை இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு தொடர்ந்த முஸ்லிம்கள் மக்கள் மீதான தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் பரஸ்பரம் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் முஸ்லிம்களும். இது உண்மையிலே இந்த ஒடுக்குகின்ற கரங்களும் இரண்டு மக்களையும் வேறு வேறு கைகளாலே ஒடுக்கவில்லை, ஒரே கைகளாலே ஒடுக்குகிறது. இந்த எப்படி வடகிழக்கு தமிழர்களுக்கு மேலே இந்த இனவன்முறை திணிக்கப்பட்டதோ, எப்படி முடிவுக்கு கொண்டு வந்ததோ, அதே மாதிரியான ஒரு வரலாறும் அதே மாதிரியான விஷயங்களும் முஸ்லிம் மக்களுக்கு ஏற்படக்கூடாது என்பது தொடர்பாக தமிழ் மக்கள் நிச்சயமாக கரிசனையாக இருக்க வேண்டும். என்னன்னு சொல்லி கேட்டால் தமிழ் மக்கள் அதுக்குரிய தங்களை போல அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையே கொண்டிருக்கவே முடியாது நிச்சயமாக. அதே நேரத்திலே முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் இந்த வரலாற்றில் இருந்து எடுத்துக்கொண்ட பாடங்களின் அடிப்படையிலே அந்த முஸ்லிம் இளைஞர்களை முஸ்லிம் மக்களை மீண்டும் ஒரு வலதுசாரிய பார்வையிலே கொண்டு போய் வலதுசாரிய பக்கத்திலே ஒரு தேசியவாத வலதுசாரிய அணிகளோடு அந்த மக்களை விட்டு மீண்டும் ஒரு அழிவுக்குள்ளே அந்த முஸ்லிம் மக்களையும் நாங்கள் தள்ள முடியாது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய 4 தேசிய இனங்கள் இருக்கிறது இலங்கையிலே. முஸ்லிம் மக்கள், வடகிழக்கு தமிழர்கள், மற்றது மலையக தமிழர்கள். அப்ப இந்த மலையக சிங்கள மக்கள், இந்த 3 தேசிய இனங்களும் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஐக்கியப்பட்டால் தான் உண்மையிலே சிங்கள பேரினவாத சக்திகள் பலவீனப்படுத்தப்படும். இது தொடர்பாக உண்மையிலே இந்த விஷயம் தொடர்பாக நீங்கள் என்ன மாதிரியான நம்பிக்கையை கொண்டிருக்கிறீர்கள் சொன்னீர்கள் நான் முடித்து இந்த விஷயத்தை. இப்ப பெருந்தேசியவாதம் எங்களோட இருந்தா நாங்க சேஃப் சோனுக்குள்ள இருக்கிறங்கிற மாதிரியான ஒரு நிலப்பாடு முஸ்லிம்கள் இருந்தது. இப்ப எங்க கொண்டு வச்சிருக்கிறாங்கிறது தெரியும். இப்ப எந்த சேஃப் சோனுக்குள்ள எவ்வளவு தூரம் கொண்டு போகலுமோ அவ்வளவு தூரம் இப்ப அவங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப இது பட்டடிபட்டிருக்கிறோம். ஏற்கனவே எங்களுக்கு கூட ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. இப்போது எல்லோருமே அதை உணர்ந்திருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தாக்கப்படும் பொழுது நாங்கள் எப்படி சேஃபா இருக்கலாம், அரசாங்கத்தோட இருந்து கொண்டு அவங்களோட இருக்கிற எங்களுக்கு சேஃபா இருக்கலாம்ங்கிற ஒரு கருத்தியல் இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்களை அடிச்சாங்க, எங்களை அடிச்சாங்க. அதே போன்று இப்ப சிங்கள மக்கள், விளிம்புநிலை சிங்கள மக்கள் மீதும் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பிரயோகிப்பாங்க. அவங்க எல்லோரும் மீதும் அதிகாரத்தை பிரயோகிப்பார். அதிகாரம் ஆகவே நீதி அநீதி என்ற 2 விஷயத்துல நாங்க அநீதிக்கு எதிராக எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும். இன்னமும் அந்த சிறு பிள்ளைத்தனமாக முஸ்லீமுக்கு அடிச்சு அவங்க பார்ப்பாங்க, தமிழனுக்கு அடிச்சு அவங்க பார்ப்பாங்க. அந்த மனநிலையெல்லாம் இனி ஒர்க் அவுட் ஆக மாட்டு. இனி அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அவங்களோட அதிகாரத்திலேயும் எங்கேயோ. இனியும் நாங்க இதுல எந்த விதமான காழ்ப்புணர்ச்சாக மனிதனை பார்த்து புன்னகைக்கிறதும் அவனோட கஷ்டத்துல நாங்க பங்கெடுத்துறதையும் தவிர என்னடா அவங்களுக்கு மதமும் அவங்களுடைய அரசியலும் எல்லாமே எங்களை எங்க கொண்டு போய் வச்சிருக்குது. ஆகவே இனி அந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாங்க பகைமரப்பு செய்து எங்களுக்காக தோல் நின்று தோல் குரல் கொடுக்கின்ற, அதே போன்று சிங்கள மக்கள், எத்தனையோ சிங்கள மக்கள், விளிம்புநிலை மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான எந்த வாழ்வாதாரமும் இல்லை, அவர்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப இவங்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கின்ற, எல்லோருக்கும் குரல் கொடுக்கின்ற ஒரு ஒருங்கிணைவு தொடர்வாசன் சொன்ன மாதிரி அப்ப நாங்க மத்த ஆக்களுக்கு குரல் கொடுக்கின்ற. தமிழருக்கு பிரச்சனை அதை முஸ்லீம் ஆக்கள் அதிகமா தூக்கி பிடிக்கிறது, முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை அதை சிங்களாக்கள் தூக்கி பிடிக்கிறது. இப்படியான ஒரு கல்ச்சர் வாரத்துக்காக வேண்டி நாங்க உழைக்கணும். மயூரன் சொன்ன மாதிரி எல்லோருமாக இருந்து இந்த நாட்டிலே சந்தோஷமா வாழ்வதற்காக அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்போம். அதான் சொல்றாங்க. இப்ப எரித்தாலும் பரவாயில்லை, எதிர்த்த மகிழ்ச்சியில் எரிபட்டாலும் பரவாயில்லைங்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. இதைவிட அரசாங்கம் எங்களை நசுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த தொங்கல் நிலைக்கு வந்திருக்கிறது. இதுல இருந்து நாங்க பாடம் படிக்கலண்டா எங்களுடைய முட்டாள்தனம் அன்றி வேறொன்றும் இல்லை. நன்றி. உண்மையிலேயே இது ஜனாசா எரிப்பு தொடர்பான ஒரு விஷயமாக மட்டுமே இந்த உரையாடல் வழி இருக்காது என்று நமக்கு தெரியும். உண்மையிலே இது இந்த அடுத்த கட்ட அரசியலை நோக்கி இலங்கையில ஒடுக்கப்படக்கூடிய அனைத்து பிரிவும் தங்களுக்கான வழியை தீர்மானித்துக் கொண்டு முன்னேறுவதற்கான ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல என்பது எனக்கு மிக மகிழ்ச்சி. எங்களோட அமைப்பு சார்பாகவும் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு மகிழ்ச்சி. பேசி உங்களுக்கும் அது நிச்சயமா ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அளித்திருக்கும். உண்மையிலே இந்த பல விடயங்களை நாங்கள் பேசி வந்திருக்கிறோம்.
ஆரம்பத்தில இருந்து அது எவ்வளவு வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விடயம் என்பதனூடாக அது எப்படி ஒரு அறிவியலை நிராகரித்து அரசியலை முன்னிறுத்துகின்ற விஷயம் என்பது ஊடாக மயூரன் சொன்னதனூடாக வந்து நாங்கள் பிறகு எங்களோடு இந்த பார்வையாளராக இருந்த நண்பர்களையும் சேர்த்துக் கொண்டு இந்த உரையாடலிலே வந்து ஓரளவிலே வந்து அது நிறைவான உரையாடலாக நாங்கள் செய்திருக்கிறோம். உண்மையிலேயே கலந்து கொண்டு உங்களுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாது இலங்கையிலே நள்ளிரவாக இருக்கும். இரவென்றால் இலங்கையிலே ஒரு பயமும் பீதியும் இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. உண்மையிலேயே அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அங்கிருந்து தொடர்பு கொண்டு உங்களோட பேசி இருக்கிறீர்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த விஷயம் அனைவராலும் எடுத்து செல்லப்படும். இந்த உரையாடல் எல்லோருக்கும் பார்ப்பதற்கு மிகவும் அவசியமான பிரயோசனமான விஷயங்களை கொண்டிருக்கும் என்று நம்புகிறோம். இதிலே கலந்து கொண்ட உங்களுக்கும், இதை பார்வையிட்டு இதை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லுகின்ற பார்வையாளர்களுக்கும், ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.